சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, அடிச்சு கம்சம் பண்ணுங்க. நான் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் லைன் பை லைன் அந்த பார்ட் 1 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 1ல் வந்து இப்போ நமக்கு மிச்சம் இருக்க பகுதியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்மளோட ஹியூமன் பீங்ஸில் எப்படி நடக்குது அண்ட் நம்மளோட செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளார்ஸ் அதாவது பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் எப்படி நடக்குது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஸோ மிச்சம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே உன்னோட என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி one minute guys, 1 minute, just 1 minute. இந்த வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடுறோம். just a minute guys, ஆடியோ வந்து செக் பண்ணிடலாம். ஆடியோபிளா டாஃப்னி, ஆடியோபிளா இருக்குதா, ஆடியோபிளா இல்லையா? ஸோ திரு கிளியராக இருக்குதா, கிளியரா? ஸோ எஸ் கிளியர் மேம். ஸ்ரீவஸ்தன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க என்னோட ஆடியோ வந்துட்டு கிளியராக இருக்கான்னு மட்டும் வந்துட்டு சொல்லுங்கள். பிகாஸ் சில பேர் வந்துட்டு ஆடியோபிள்னு சொல்கிறீங்க. நவ் ஆடியோபிளா? ஓகே ஆசம். ஸோ ஆடியோபிள்னு வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ கேட்குதா? இஸ் மை ஆடியோ கிளியர்? இப்போ என்னோட ஆடியோ கிளியராக இருக்குதா? எஸ், நாட் கிளியரா? மனோஜ் கிருஷ்ணன் அகெயின் நாட் ஆடியோபிள்னு சொல்கிறீங்களா? இப்போ ஆடியோபிளாக இருக்குதா? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கா? வினுஷா எஸ், திரு எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, டாஃப்னி எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கிளியர்னு சொல்லிட்டாங்க, ஆர்த்தி எஸ், வினுஷா எல்லாமே கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்காவாக கிளியராக இருக்குதான்னு சொல்லிடுங்க. இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒரு லோவாக இருக்குது, எக்கோ அடிக்குதா, எதனா இஷ்யூ இருக்குதான்னு சொல்லுங்கள். கிறிஸ்டல் கிளியராக இருக்கா? ஓகே யோகஸ்ரீ. அப்பாடா, செஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்போ? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுவாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. சரியா? ஸோ போத் செக்ஸஸ், மேல் அண்ட் ஃபீமேல், இது ரெண்டுமே சேர்ந்து தான் நியூ ஜென்ரேஷன்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வருது, ஏன் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலியமாகவே வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? ஏன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்லாம்
அதெல்லாம் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி என்னோட என்சிஆர்டி வந்துட்டு கேட்குறான். அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எதனா வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வான்டேஜ் எதனா வந்துட்டு இருக்குதா ஏசெக்ஷுவல் மெத்தடை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தெரியும். என்ன ஆன்சர்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்துட்டு அந்த ஸ்பீஷிஸோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணும். காலப்போக்கில் எவல்யூஷனுக்குமே அது வந்து பிரோஜனமாக இருக்கும். ஓகே, ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து கிடையாது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிள், கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகாங்க, போத் செக்ஸஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகாங்க நியூ ஜென்ரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? அப்புறமா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்? வேரியேஷன்ஸ் வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்க்க முடியும். அவ்வளோதான். ஓகே, மற்றதெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கதைக்குள்ளெல்லாம் நான் வந்துட்டு போக முடியலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஎன்ஏ காப்பிங் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சிலதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டோரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஸ், ஓகே. ஸோ டிஎன்ஏ காப்பிங் ஆல்வேஸ் நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ டிஎன்ஏ காப்பிங் வந்துட்டு அக்யூரேட் வந்துட்டு கிடையாது. அது நமக்கு ஏற்கனவே வந்துட்டு தெரியும். அது அவங்களுக்கும் மறுபடியும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ காப்பிங் வந்துட்டு அக்யூரேட்டாக இல்லாததுனால, லெஸ் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால ரிசல்டன்ட் டிஎன்ஏ காப்பீஸ் வில் நாட் பி ஏபிள் டு ஒர்க் வித்தின் த செல்லுலர் apparatus அண்ட் would die. அப்போ எப்படி வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்பீட் அப் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஹவு கேன் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வேரியேஷன்ஸ் can be speeded up? Each new variation is made in a DNA copying that already has variations accumulated from previous generation. Thus, two different individuals in a population would have quite different patterns of accumulated variations. Since all of these variations are living individuals, it is assured that they do not have any really bad effects. So, இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு உனக்கு சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், சரி நீ சொல்கிற இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் வந்துட்டு இருக்குது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேரியேஷன் வந்துட்டு கிடையாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீ இன்னொன்று சொன்ன இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேரண்ட் இருந்தாலே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கொஞ்சோண்டு வேரியேஷன் பார்க்க முடியுது. அப்போ 2 பேரண்ட் இருக்கிறாங்கன்னா அப்போ வேரியேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக தானே இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும் போது அந்த ஆர்கானிசம் வந்துட்டு செத்து போயிடுமா, எதனா ஆயிடுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு என்னோட என்சிஆர்டி வந்துட்டு பதில் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வேரியேஷன்ஸு உதாரணத்துக்கு சில வேரியேஷன்ஸ் உங்கள் டேடி கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி சில வேரியேஷன்ஸ் உங்கள் மம்மி கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இந்த வேரியேஷன்ஸ் உங்கள் டேடி கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அவர் நல்லா தானே லைஃப் சஸ்டெயின் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருக்க இந்த வேரியேஷன்ஸ் அவருக்கு எந்த டேமேஜும் படுத்தலை. அதே மாதிரி மம்மிக்கிட்டையுமே சில வேரியேஷன்ஸ் யூனிக்காக இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ்னால உங்கள் மம்மிக்குமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி 2 டிஎன்ஏ கம்பைன் ஆகி உங்கள் பாடியில் இன்னொரு நியூ செட் ஆஃப் வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அஷ்யூர்ட் தட் தே டு நாட் ஹேவ் எனி ரியலி பேட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எந்த ஒரு பெருசாக வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸும் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ 2 or more இண்டிவிஜுவல்ஸ் கம்பைன் பண்ணும்போது நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆர் வேரியன்ஸ் கிரியேட் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு கிளியரா? யாருக்குன்னா இந்த கான்செப்டில் என்ன டவுட் இருக்குன்றதா? மேம், இஃப் யூ நோ வாட் டு டீச்சிங் நவ் இஸ் எனஃப் டு கெட் சென்டம் டு இன் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பிரெயின் பூஸ்டம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி நீங்கள் படித்த என்சிஆர்டியை நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் என்சிஆர்டியை லாஸ்ட் மந்த்தில் படிக்க தேவை கிடையாது. ஸோ டைரெக்ட்லி சப்போஸ் இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன். இதில் உங்களுக்கு முக்கியமானது எது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்டில் ஒரு இந்த பேராகிராஃபில் இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ரெட் அபவுட் என்சிஆர்டி ஃபுல்லாக ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் முடிச்சிருந்தேன்னா இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ டிஎன்ஏ காப்பிங் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு கிடையாது. ஸோ நியூ வேரியேஷன் வந்துட்டு டிஎன்ஏ காப்பியில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அக்குமுலேட் ஆகியிருக்கும். அப்போது கம்பைனிங் வேரியேஷன்ஸ் 2 or more இண்டிவிஜுவல்ஸில் நியூ வேரியேஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். அண்ட் இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு புதுசாக இருக்கும், ஒரு மாதிரி நோவலாக யூனிக்காக வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இதனால வந்துட்டு பெருசாக வந்துட்டு பேட் எஃபெக்ட் எதுவுமே வந்துட்டு ஆகாது. இது வந்துட்டு அஷ்யூர்ட். அவ்வளோதான். நீ படிக்கும் போது
சாப்டர் படிக்கும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு வைல் டிஎன்ஏ காப்பிங் மெக்கானிசம் ஆர் நாட் ஆப்சல்யூட் அக்யூரேட் தே ஆர் ப்ரிசைஸ் எனஃப் அப்படின்னு ஃபுல்லாக படிக்க வேண்டாம். இஃப் யூ ஆல்ரெடி ரெட் என்சிஆர்டி. இது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உன் பேராகிராஃபில் இந்த பாயிண்ட்ஸ் நீ அக்குமுலேட் பண்ணும்போது நீ ஆல்ரெடி படிச்சிருக்கும் போது இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணும்போது வித்தின் 5-10 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸ் ப்ராபப்ளி நீ இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். என்சிஆர்டி நீ ரீட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இது நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு போயிடலாம். Next, so sexual mode of reproduction incorporates such a process of combining DNA from two different individuals during reproduction. So இதிலிருந்து என்ன சொல்ல வரோம், sexual reproduction மூலியமாக வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு different DNA, ரெண்டு different individuals இருக்காங்க. இங்க மம்மி இருக்காங்க, இங்க டாடி இருக்காங்க. மம்மி கிட்ட DNA இருக்கு, டாடி கிட்ட DNA இருக்கு. இந்த ரெண்டு DNAவோ ஒரு இந்த மாதிரி காம்பினேஷனால தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு பிறக்கிறோம் sexual reproductionல. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டியாக வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு மேஜர் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஈச் ஜென்ரேஷன் இப்போது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க, அதுவுமே நான் உனக்கு அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஓகே, வந்து தொலியும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபுல்லாகவே நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு பேராகிராஃபில் உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறா. சரி, நீ சொல்கிற இந்த மாதிரி மம்மி கிட்டே வந்துட்டு ஒரு டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி ஃபாதர் கிட்டே வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது. இப்போ இது ரெண்டு டிஎன்ஏ வச்சு தான் நம்ம எல்லாம் வந்துட்டு பிறக்கிறோம் அப்படின்னா அப்போது என்கிட்ட ரெண்டு டிஎன்ஏ இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு வரும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா வந்து என்ன ஆகும், இது வந்து அந்த மொத்த செல்லுலர் அப்பேரட்டஸுமே வந்துட்டு மெஸ்அப் பண்ணிடும். அப்போது நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், half the number of chromosomes தான் வந்துட்டு போகுது. கரெக்டாக, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அந்த கேள்வியே இங்கே வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கதையை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? எஸ், யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் லைஃப் கம்ப்ளீட்டட் ராகுல் கிருஷ்ணன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு முடிச்சாச்சு. எஸ், தேவயானி இப்போ கேட்கின்றதா? தேவயானி, சாரி தேவயானியா தேவினா? ஓகே ஓகே, எஸ்டிஎம் கேட்கின்றதப்பா? எஸ், போஸ்ட் கிரியேட்டெல்லாம் கிளியர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொன்ன இந்த ஒரு பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்றது கிளியரா? எஸ், கிளியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, இங்கே வந்து டைரெக்டாக டு த பாயிண்ட் போயிடுறேன், ரொம்ப வந்துட்டு போகல. ஸோ half the number of chromosomes, half the amount of DNA as compared to non-productive or non-reproductive body cells. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட்லலாம் என்ன சொன்னால், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ரெண்டு பேரண்ட் இருக்கிறாங்க, அப்போ ரெண்டு டிஎன்ஏ இருக்கும், அப்போ ரெண்டு நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வரும். இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அவ்வளோ மேஜர் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு டிஎன்ஏ இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ரெண்டு மாதிரி டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மனுஷங்களே கிடையாது, ஏலியன்ஸாக மாறிடுவோமே, அப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவனே பதில் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, half the amount of DNA, half the amount of chromosomes மட்டும் இருக்கும் உன்னோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ஸோ இங்கே அவங்க அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் என்ன வந்துட்டு சொல்லலாம், ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் என்னது? ஸோ உன்னோட ஜெர்ம் செல்ஸ். ஓகே, ஸோ ஜெர்ம் செல்ஸ்னால் மேலில் வந்துட்டு உன்னோட ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேலில் வந்துட்டு உன்னோட அந்த எக். ஸோ இந்த மேல் செல்ஸ் ஆன ஒரு இந்த ஜெர்ம் செல்ஸ் ஆன ஸ்பெர்ம்லையும் எக்லையும் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பாதியாக இருக்கும். மற்ற எல்லா செல்ஸுமே உன்னோட சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும். அந்த சொமேட்டிக் செல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு 46, அதாவது 23 பேர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும், எக்ஸப்ட் உன்னோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ஸோ அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணுறோம். அண்ட் இது எப்படி வந்துட்டு ஸ்பெர்ம்லையும் அண்ட் எக்கில் மட்டும் half the number of chromosomes எப்படி அதில் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டால், பை தி ப்ராசஸ் ஆஃப் மியோசிஸ், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ மியோசிஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், ரிடக்ஷன் டிவிஷன். அதாவது ஒரு செல்லும் ஃபார்ம் ஆகிறதுக்கு செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஸ்பெர்மும் எக்கும் ஃபார்ம் ஆகும்போது மட்டும் மியோசிஸ் நடக்கும், அதனால நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் half ஆகிடும். ஸோ இங்கே மட்டும் என்ன நடக்குது? ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. அவ்வளோதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிடக்ஷன் டிவிஷன் இதுதான் வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ரெண்டு ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அப்போது ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ வந்து ஃபுல்லாக மாறிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இஸ் திஸ் கிளியர்? யாருக்குன்னா இது எதனா டவுட் இருக்கா? எஸ்,
சீக்வேஷனல் டிவிஷன் அப்படின்னு திரு சொல்கிறாங்க. ஆசம். அப்போ 46 குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, அதில் ஹாஃப் போச்சுன்னா 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குமா மேம்? எஸ் யோகஸ்ரீ, 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அதை தான் நீங்கள் பதில் சொல்கிறாங்க யோகஸ்ரீ. இந்த மாதிரி நம்ம பாடியில் எல்லா செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஸ்பெர்ம்லையும் இந்த எக்லையும் இதில் மட்டும் இந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆர் இந்த எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு மியாசிஸ், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு அது நடக்கும். அது நடந்ததுனால தான் ஸ்பெர்மும் எக்கும் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது வழியாக ஃபார்ம் ஆகுறதுனால ஸ்பெர்மில் வரும் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும், எக்கில் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது ஸ்பெர்மில் 23, எக்கில் 23, ரெண்டும் கம்பைன் ஆகி 46, அவ்வளோதான். அதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகி இண்டிவிஜுவல் ஃபார்ம் பண்ணும்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும், அதாவது ஃபுல்லாக மாற்றிடும், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப பெருசாக தான் வந்து போல. ஓகே, டைரெக்டாக நெத்தி அடிக்க போகிறோம். ரொம்ப வந்துட்டு தேய்ச்சி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஜைகாட், இப்போது ஜைகாட்னா வந்துட்டு என்னது? நம்மளோட ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி அது ஒரு சிங்கிள் செல் ஃபார்ம் பண்ணும். அந்த ஒரு சிங்கிள் செல் நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பை ஜைகாட்டாக இருந்து தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட்டே வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஜைகாட் தான் வந்துட்டு க்ரோ ஆகி டெவலப் ஆகும் ஒரு ஆர்கானிசமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஜைகாட் தான் வந்துட்டு டெவலப் ஆகி அதில் வந்துட்டு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு, அதுக்கப்புறமா எல்லாமே அது வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்குள்ளே வந்துட்டு அடங்கும். ஓகே, ஸோ அதாவது உன்னோட ஜைகாட் ஒரு செல்லாக வந்துட்டு இருக்கும். ஒரு செல் வந்துட்டு 2 செல்லாக மாறும், 2 செல் 4 செல்லாக மாறும், 4 8ஆக மாறும், 8 16ஆக வந்துட்டு மாறும், 16 32ஆக மாறும். அதுக்கப்புறமா வந்துட்டு பிளாஸ்டோசிஸ்ட்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ரியோவாக மாறும், எம்ப்ரியோவில் இருந்துட்டு ஃபீட்டஸாக வந்துட்டு மாறும். ஸோ எம்ப்ரியோவாக மாறும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீட்டஸாக வந்துட்டு மாறும். இந்த ஃபீட்டஸ் தான் வந்துட்டு லாஸ்ட் ஃபுல்லாக அந்த ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க இல்லையா, 10 months அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10 monthsலையுமே அது வந்துட்டு ஃபீட்டஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வந்து பேபின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மற்றவங்க சொல்கிற மாதிரி வயிற்றில் குழந்தை அசைறானா மூவ் பண்ணுறானா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஃபீட்டஸ் உள்ள மூவ் ஆகுதா, சரியா, ஃபீட்டஸ் வந்துட்டு ஃபீட்டல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அவன் டாக்டர்லாம் வந்துட்டு நீங்கள் போகும்போது டாக்டர் அதை வந்து பேபின்னு சொல்ல மாட்டாங்க. வெளியில் வந்த பேருக்கு தான் அது பேபின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கும் போது அதை ஃபீட்டஸ்ன்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேம் ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்னது, வைசாட்டில் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 months வந்துட்டு ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 10 மாதம் சுமந்து பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 months அவங்க வந்துட்டு ஃபுல் அந்த ப்ரெக்னன்சி அந்த பீரியடை வந்துட்டு ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் எக்ஸாமில் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா, ஸோ 10 months அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கல்ல, அந்த 10 months ஆஃப் ப்ரெக்னன்சி பீரியட் இஸ் ரெஃபர் டு ஆஸ் ஜெஸ்டேஷன் பீரியட். ஓகே, ஸோ அந்த 10 months பீரியடில் அந்த பேபியை வந்துட்டு நம்ம பேபின்னு சொல்ல மாட்டோம், அதை நம்ம ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ அந்த ஃபீட்டஸ் வெளியில் பிறக்குதோ டியூரிங் அந்த பார்ட்டுவேஷன், அது அப்போ தான் நம்ம அதை பேபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் பேபி பாய், பேபி கேர்ள் அப்படின்னு சொல்கிறது. அது வரைக்கும் அது ஃபீட்டஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ஜைகோட் தான் வந்துட்டு அப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ one germ cell is large and contains the food stores while the other is smaller and likely to be motile. இதில் உனக்கு உன்னோட ஸ்பெர்மும் எக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் ஒரு germ cell is large, அந்த எந்த germ cell லார்ஜாக இருக்குமோ உன்னோட எக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பெருசாக இருக்கும். அண்ட் இன்னொரு germ cell வந்துட்டு மொட்டைல் அப்படின்னா வந்துட்டு மூவ் ஆகும், மொபைலாக இருக்கும். ஸோ உன்னோட ஸ்பெர்ம் அதுதான் வந்துட்டு மூவ்மெண்ட் காமிக்கும். எக்கு வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும். அது வந்து ஸ்பெர்மை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் எக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், மொட்டைல் germ cell it is called as the male gamete and the germ cell which is containing the stored energy it is called as the female gamete. இங்கே உனக்கு 2 விஷயங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மேல் கேமெட்டு அது ஸ்பெர்மு, அது வந்துட்டு மொட்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபீமேல் கேமெட்டு அது வந்துட்டு எக்கு. இந்த எக்கில் தான் வந்துட்டு உனக்கு நிறைய ஃபுட்டு வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஏன் இந்த எக்கில் ஃபுட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும், ஏன்னா ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் வளரணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த எக்கிலேருந்து தான் கிடைக்கும். அந்த எக்கில் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பெருசாக வந்து கான்செப்ட் வந்துட்டு எதுவும் இல்லை. இந்த சின்ன கான்செப்ட் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் உனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால். ஓகே, ஸோ இஸ் திஸ் கிளியர்? வேறு யாருக்குனாச்சுன்னா டவுட் இருக்கின்றதா? மேம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் லைஃப் ப்ராசஸ் நாட் டேக்கன். ராகுல் கிருஷ்ணன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மூலியமாக நம்ம அந்த செஷனை வந்து
வந்துட்டு பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லைனா இன்னொரு வாட்டி நான் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறேன். மேபி எதனா நெக்ஸ்ட் வீடியோவில் எதனா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ் கிளியர் ஆகிடுச்சப்பா. எஸ்டிஎம் மாஸ்டர் வணக்கம்ப்பா. கிரி பாஜோ டுமாரோ சயின்ஸ் எக்ஸாம் பயமாக இருக்குது, தெரு பயப்படாதீங்க, சும்மா வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ மியாசிஸ் இப்போ வந்துட்டு வேண்டாம். ஸோ உங்களோட சிலபஸில் இப்போ இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி இன் கிளாஸ் 9th கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க, இன் 11th and 12th வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்லி மியாசிஸ் மைட்டாசிஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் 9th படிச்சிருப்பீங்க அண்ட் ஹையர் கிளாஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இங்கே வந்து இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கிறது மூலியமாக நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஹாஃப் ஆகுது, அவ்வளோதான். தட் இஸ் மியாட்டிக் டிவிஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எஸ் மொட்டைல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கமலேஸ்வரன் மொட்டைல் தான் ஒன்றும் கிடையாது, மூவ் ஆகுறது, மூவ்மெண்ட்டு. உன்னோட ஃபீமேல் பாடி வந்துட்டு மாதம் எக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே போய் வெயிட் பண்ணுது, ஓவரிலேருந்துட்டு ரிலீஸ் ஆகி அது ஃபெலோப்பியன் டியூப்பில் போய் வெயிட் பண்ணுது. அது அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அதை தேடி தான் ஸ்பெர்ம் வந்துட்டு வைஜீனியா வழியாக உள்ளே வருது. அப்போ யார் மூவ் பண்ணுறா? ஸ்பெர்ம் தான் மூவ் பண்ணுது இல்லையா? ஸோ ஸ்பெர்மை வந்துட்டு அது மூவ் பண்ணி ஸ்விம் பண்ணி, பேசிக்லி அது அந்த டேர்ம் ஸ்விம்முன்னே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெர்ம் ஸ்விம் டுவர்ட்ஸ் தி எக். ஸோ அது ஸ்விம் பண்ணி போகுதுல்ல, அதை ஒரு மூவ்மெண்ட் பண்ணி அதோட டெஸ்டினேஷனுக்கு அது ரீச் ஆகுது. அதனால அதை மொட்டைல் ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பேசிக்லி அது மூவ் ஆகுது அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்கு அது மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் இருக்குது, அது ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அது ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் அந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் பேஸ் பண்ணி தான் டவுட் இருக்குதா? எஸ், ஹார்மோன்ஸை பேசிக்லி நம்ம வந்துட்டு செக்ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்ரீஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா அப்போது? ஓகே, ஸோ இப்போது ஃப்ளாரிங் பிளான்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? சோஃபார் பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சோஃபார் நம்ம பார்த்து 3-4 பேராகிராஃப்ஸை குட்டியாக நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வரும். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால மம்மி கிட்டேயுமே வந்துட்டு டிஎன்ஏ இருக்குது, டேடி கிட்டேயுமே டிஎன்ஏ இருக்குது. அப்போ 2 பேர்கிட்டையுமே வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்போது இந்த 2 பேரும் கம்பைன் ஆகி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிற அந்த ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்லேயுமே வந்துட்டு இந்த 2 காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸுமே இருக்க தான் செய்யும். இதனால் எதனா பாதிப்பாகுமா அப்படின்னு கேட்டால் எந்த பாதிப்பும் ஆகாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா 2 டிஎன்ஏவும் கம்பைன் ஆகுதுன்னா அப்போ நம்ம பாடியில் 2 டிஎன்ஏ இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ எப்படி நம்ம பாடியில் வரும் ஒரே ஒரு டிஎன்ஏ இருக்குது மேம் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லா நம்ம இருக்கிற எல்லா செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஜெர்ம் செல்ஸ். ஜெர்ம் செல்ஸ் மேலில் ஸ்பெர்ம் அதில் வரும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது, எக்கில் வந்து 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது ஃபீமேலில். இது எப்படி ஸ்பெர்ம்லையும் எக்கில் மட்டும் 23 குரோமோசோம்ஸ் இருக்குது மேம் அப்படின்னு கேட்டால் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போது அண்ட் எக் ஃபார்ம் ஆகும்போது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். அந்த ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கிறதுனால ஸ்பெர்மில் வரும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும், எக்கில் வரும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது 46 குரோமோசோம்ஸ் அந்த நம்பர் வந்து ரிஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட மேல் கேமெட் வந்துட்டு மொட்டைல், அது வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். வேறாஸ் உன்னோட எக் செல் வந்துட்டு அது மூவ் ஆகாது, அது வந்து ஒரே இடத்துல இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக எக் என்ன வேலை பண்ணுன்னா, எக்கில் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போது இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஜைகாட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஜைகாட்டு தான் வந்துட்டு அடுத்து எம்ப்ரியோவாக மாறும், எம்ப்ரியோ வந்துட்டு ஃபீட்டஸாக மாறும். அப்போ இந்த ஜைகாட்டு வளரணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி இந்த ஜைகாட்டுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா, முன்னாடி அந்த ஸ்பெர்ம்ஸ் இல்லைனா ஸ்பெர்மும் இந்த எக்கும் கம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி எக்கில் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அது மூலியமாக தான் இந்த ஜைகாட்டுக்கு எனர்ஜி கிடைக்கும். அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் உன்னோட இந்த 3-4 பேராகிராஃபில் சொன்னாங்க. இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்துட்டு போயிடுவோம். ஓகே, ஓகே. ஸோ reproductive parts வந்துட்டு angiosperms are located in the flower. ஓகே, ஸோ different parts of the flower வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு பாதி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃப்ளார் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃப்ளார் நம்ம பார்க்கும்போது செப்பிள்ஸ் இருக்குது, பெட்டல்ஸ் இருக்குது, ஸ்டேமன்ஸ் இருக்குது, பிஸ்டல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரெட் ரோஸ் இருக்குது, பிங்க் ரோஸ் இருக்குது, ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, பிளாக் ரோஸ் கூட
வந்துட்டு இருக்குது. சில இடத்துல ஒரு மாதிரி க்ரீன் கூட பார்க்க முடியுது, ஒரு மாதிரி ஹைப்ரிட் ரோஸு க்ரீன் பார்க்க முடியுது, ஆரஞ்சு பார்க்க முடியுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரோசஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கலர் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பெட்டல் கலரை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ரெட்டு, பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு அப்படி நம்மளால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா அந்த பெட்டல் ஆஃப் தி ஃப்ளார். இப்போ இதில் கூட நம்ம ஹைபிஸ்கஸ் சொல்லும் போது ஹைபிஸ்கஸில் பேசிக்கான கலர்ஸ் நம்மளால் ரெட்டு பார்க்க முடியும், பிங்க் பார்க்க முடியும், ஆரஞ்சு பார்க்க முடியும், ஒயிட் பார்க்க முடியும். ஹைபிஸ்கஸில் காமனாக நம்மளால் பார்க்க முடியும். அதில் காமன், ரொம்ப மோஸ்ட் காமன் ஹைபிஸ்கஸ் அப்படின்னா நம்ம மண்டைக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது ரெட் கலர் தான். ஸோ அந்த ரெட் கலர் ஆஃப் தி ஃப்ளார் அது கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த பெட்டல். ஸோ பெட்டலில் வந்துட்டு குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிட் இருக்குது. அந்த பிளாஸ்டிட் இருக்கிறதுனால தான் இந்த பெட்டல் தானே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. எப்படி நம்மளோட லீஃபில் குளோரோஃபில் இருக்கோ அதே மாதிரி பெட்டல்ஸில் குரோமோபிளாஸ்டாக இருக்கும். சரியா? அது இருக்கிறதுனால தான் இந்த பெட்டல்ஸும் ஒன்று ஒரு கலரில் வந்துட்டு இருக்கும். இப்போது கீழே வந்துட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு கீழே ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் லீஃப் வந்துட்டு இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதை செப்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி வந்துட்டு ஃப்ளார்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும். என்னென்னா யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அண்ட் பைசெக்ஷுவல் ஃப்ளார். யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அண்ட் பைசெக்ஷுவல் ஃப்ளார் வந்துட்டு நமக்கு தெரியணும். ஸோ யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஃப்ளாரில் எய்தர் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கலாம் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு இருக்கலாம். அதாவது அந்த ஃப்ளார் வந்துட்டு எய்தர் மேல் பூவாக இருக்கலாம் ஆர் ஆண் பூவாக இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த ஃப்ளார்ஸை யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைசெக்ஷுவல் ஃப்ளார்னால் அந்த ஃப்ளாரில் ஒரே ஃப்ளாரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்குது அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளார்ஸை பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்லுவோம். யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் எய்தர் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும். ஓகே, இப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் உனக்கு ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் அண்ட் ஒரு மேலே வந்து ஒரு ஆம்பர் இருக்கும். இதை டுகெதர் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபிலமெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மேலே இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தர்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆந்தர்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஆந்தர்க்குள்ளே பாலன் கிரெயின்ஸ் இருக்குது. இந்த பாலன் கிரெயின்ஸ்குள்ளே என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஃப்ளாரோட மேல் கேமீட் வந்துட்டு அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ பாலன் கிரெயின்ஸ்குள்ளே தான் உன்னோட ஃப்ளாரோட அந்த மேல் கேமீட் வந்துட்டு அடங்கி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் நெக்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு வரும். இப்போ பிக்சர் வரும்போது உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளார், செப்பல்ஸ் இருக்குது, பெட்டல்ஸ் இருக்குது, ஸ்டேமன் இருக்குது, பிஸ்டல் இருக்குது. இதில் வந்துட்டு ஸ்டேமன் அண்ட் பிஸ்டல் இதுதான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளார். இதில் தான் ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸ்டேமன் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், பிஸ்டல் வந்துட்டு உன்னோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து தான் ஜெர்ம் செல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளார் வந்துட்டு யூனிசெக்ஷுவலாக இருக்கலாம் ஆர் வந்துட்டு பைசெக்ஷுவலாக இருக்கலாம். யூனிசெக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிள் பப்பாயா, வாட்டர்மெலன், அப்புறமா ஹைபிஸ்கஸ், மஸ்டர்டு இதெல்லாமே பைசெக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஸ்டேமன் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த ஸ்டேமனில் வந்துட்டு ஆந்தர் இருக்குது, ஃபிலமெண்ட் இருக்குது. இந்த ஆந்தர் தான் வந்துட்டு பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு எல்லோ கலரில் வந்துட்டு இருக்குது. இந்த எல்லோ கலரை நீங்கள் நேர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கணும். எப்படி இருக்கும், இந்த ஒரு மாதிரி பொடி பொடியாக வந்துட்டு இருக்கும், நம்ம ட்ரெஸ்லலாம் வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ பாலன் கிரெயின்ஸோட தன்மை வந்துட்டு ஸ்டிக் ஆகுறது. ஓகே, ஸோ பாலன் கிரெயின்ஸோட தன்மை என்ன, ஸ்டிக் ஆகுறது. அதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு வந்துட்டு போக போகிறோம். பட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கிளியரானு சொல்லுங்கள். ஓகே மேம், இந்த சாப்டரில் வெயிட் ஏஜ் இருக்குதா கிரிஜா? ஆஃப்டர் லைஃப் ப்ராசஸஸ் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் வெயிட் ஏஜ் ஜாஸ்தி இருக்கிற சாப்டர். ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸஸ் தான் இருக்கிறதுலே அதிகம். அதுக்கப்புறம் வெயிட் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சாப்டர்னு பார்த்தோன்னா ஹவு டு ஆர்கானிசம்ஸ் தான். ஓகே, எஸ் மேம், சைடில் விண்டோ ஓப்பனில் இருக்குது மேம், காற்று சத்தமாக கேட்குது. என்ன ஓகே, தட் இஸ் நாட் விண்டோ, இட் இஸ் ஆக்சுவலி ஏர் கண்டிஷ்னர். ஓகே
ஓகே ஸோ எஸ் இப்போ யாருக்காச்சும் இது எதனா டவுட் இருக்கின்றா வாட் இஸ் லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளார் இந்த ஃபுல் இதுதான் லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே ஸோ எஸ் டுடே நோ குவிஸ் நாளைக்கு வீக் குவிஸ் வந்துட்டு வரும் ஸோ கிளியர்னு சொல்லிட்டாங்க அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு போயிடலாம் விச் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது ஃப்ளார் ப்ரொடியூசிங் பிளான்ஸை ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஒரு சீட் ப்ரொடியூசிங் இதை வந்துட்டு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம் பிஸ்டிலை பற்றி வந்துட்டு பார்க்கலாம் ஸோ பிஸ்டில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சென்டர் ஆஃப் தி ஃப்ளாரில் வந்துட்டு இருக்குது அண்ட் அதுதான் நம்மளோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஸ்டில் வந்துட்டு 3 பார்ட்ஸால் செய்யப்பட்டிருக்கு அந்த 3 பார்ட்ஸும் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் முடிஞ்சிட்டோம் யூனிசெக்ஷுவல் பைசெக்ஷுவல் முடிச்சிட்டோம் இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா அதுக்கு பேர் பிஸ்டில் எங்கே இருக்குது நடுவில் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க இந்த பிஸ்டில் வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த 3 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் எஸ் The swellum bottom part is the ovary, middle elongated part is the style, terminal part which may be sticky is the stigma. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஸோ உன்னோட ஸ்ட்ரக்சர் ரஃபாக போடுறேன் என்ன மேம் கிறுக்குறீங்க அப்படின்னு பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு டைம் இல்லை ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே ரொம்ப ரஃப் டயக்ராமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஸோ கிறுக்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வெல்லன் உன்னோட கீவேர்ட் ஓகே ஸ்வெல்லம் பாட்டம் பார்ட் இஸ் ரெஃபர் டு அஸ் ஓவரி இதுதான் வந்துட்டு உன்னோட ஓவரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஓவரி வந்துட்டு கீழே எப்படி இருக்குது நல்ல வீங்கி போய் உப்பி போய் இருக்குதுல்ல ஸோ அது வந்து கீழே பகுதியில் இருக்குது ஸோ அது கீழே பகுதி எதாவது சொல்லுவோம் பாட்டம்னு சொல்லுவோம் ஸ்வெல்லன்னு அது உப்பி போய் வந்துட்டு இருக்க அந்த பகுதியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஓவரின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த நடு பகுதி மிடில் பார்ட் எப்படி இருக்குது எலாங்கேட்டட் அது அப்படின்னா அது கொஞ்சம் இழுத்து வச்ச மாதிரி இருக்குதா ஸோ அந்த பார்ட்டை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இதை ஸ்டைல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்க உன்னோட ஸ்டைல் அதுக்கப்புறம் டாப் போர்ஷன் வேறு உன்னோட பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ஸ்டிக் ஆகுது அந்த டாப் போர்ஷனுக்கு அவங்க ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க டெர்மினல் ஓகே ஸோ டெர்மினல் போர்ஷன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உன்னோட பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ஸ்டிக் ஆகும் ஸோ அதனால இந்த ஒரு ரீஜனை நம்ம வந்துட்டு ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த பார்ட் terminal part which may be sticky it is called as the stigma அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே ஸோ இது ஓவரிக்குள்ளே உனக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கு பேர் வந்துட்டு ஓவியூல் ஓகே ஸோ அவ்வளோதான் பேசிக்லி ஓகே ஓவியூல் ஓவரி ஸோ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டால் ஸோ ஓவரிக்குள்ளே வந்துட்டு உனக்கு ஓவியூல் வந்துட்டு இருக்குன்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓவியூல் வந்துட்டு இட் ஹேஸ் அன் எக்ஸல் ஓகே ஸோ இங்கே நான் மாற்றி போட்டிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஓவரி ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு உனக்கு ஓவியூல் இருக்குது அண்ட் ஓவியூலுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எக் செல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேல் ஜெர்ம் செல் பாலன் கிரெயின்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பாலன் கிரெயின்ஸ் இந்த ஓவியூலுக்குள்ளே இருக்கிற அந்த எக்கு கூட வந்துட்டு ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபியூஷன் மூலியமாக ஜைகாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இந்த ஜைகாட் தான் வந்துட்டு ஒரு நியூ பிளான்ட்டாக வந்துட்டு வளர்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஜைகாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஸோ என்ன சொல்கிறான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளார் ஒரு லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லும் போது சில விஷயங்களை நீ வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ ஃப்ளாரில் வந்துட்டு உனக்கு 2 வகைகள் வந்து ஃப்ளார்ஸ் வந்துட்டு இருக்குது ஒன்று யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் ஸோ யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் அந்த ஃப்ளாரில் எய்தர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அவ்வளோதான் பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் உனக்கு 2 ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒரே பூவில் இருக்கும் உதாரணத்துக்கு ஹைபிஸ்கஸில் இப்போ நம்ம ஒரு பூ எடுக்கும் போது அதில் வந்துட்டு அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்துட்டு உனக்கு வரும் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் அப்புறம் ஒரு ஆம்தர் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம ஸ்டேமன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த ஸ்டேமனில் இந்த ஆம்தரில் தான் உன்னோட பாலன் கிரெயின்ஸ் இருக்கும் இந்த பாலன் கிரெயின்ஸ்குள்ளே தான் உன்னோட மேல் கேமெட் வந்துட்டு இருக்கும் முடிஞ்சு ஃபீமேலில் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம் பிஸ்டிலில் 3 பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ 3 பார்ட்டில் வந்துட்டு கீழே
பாட்டம் swollen உப்பி போய் கீழே இருக்க அந்த பகுதி ஓவரி, நடுவில் மிடில் elongated part நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கா, ஸோ elongated part it is referred to as style. அண்ட் மேலே ஸ்டிக்கியாக ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டிக்மா. அந்த ஸ்டிக்மாவில் தான் பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ஒட்டிக்கும். எப்போ இந்த பாலன் கிரெயின்ஸ்குள்ளே மேல் கேமெட் வந்துட்டு இங்கே வந்து ஒட்டுதோ, இந்த மேல் கேமெட்டுமே இந்த ஓவியலுக்குள்ளே இருக்கிற இந்த எக்குமே ஃபியூஸ் ஆகி ஜைகாட் ஃபார்ம் பண்ணும். அந்த ஜைகாட்டுக்கு ஒரு பிளான்ட்டாக வளர்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அவ்வளோதான் சொல்கிறாங்க. சோலி முடிஞ்சு. ஓகே, அடுத்தது இப்போ இந்த பாலன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ பாலினேஷனை பற்றி வந்துட்டு இங்கே பேசுகிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, முடிச்சிடுறேன் கான்செப்ட் முடிஞ்ச பேருக்கு உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா அப்படின்னு கேளுங்க. பிகாஸ் அட் ஸ்டேஜ் நம்ம ஃபீமேல் அந்த ஃப்ளாரோட அந்த எப்படி ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இப்போது நம்ம என்னென்னு பார்த்தோம், பாலன் கிரெயின் வந்துட்டு எப்போ வந்து அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகுதோ அப்போ ஒரு ஜைகாட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் பாலன் கிரெயின் எங்கே இருக்குது? ஆந்தரில் இருக்குது. அப்போ இந்த ஆந்தரில் இருக்க இந்த பாலன் கிரெயினை எப்படி ஆந்தரில் இருந்துட்டு ஸ்டிக்மாக்கு வந்துட்டு ஒட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு வருதுல்ல. ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ராசஸ் மூலியமாக நடக்குது. தட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் பாலினேஷன். ஸோ பாலினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா, அதை பாலினேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பாலினேஷனை நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு வந்துட்டு உனக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் இந்த சேம் ஃப்ளாரில் நடந்துச்சுன்னா அது வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன். ஒருவேளை ஒரு ஃப்ளாரில் இருந்துட்டு இன்னொன்றுக்கு போச்சுன்னா தட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கிராஸ் பாலினேஷன். இப்போது இந்த செல்ஃப் பாலினேஷனோ இல்லை கிராஸ் பாலினேஷனோ யார் மேம் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் லைக் விண்ட், வாட்டர், அனிமல்ஸ் இதெல்லாம் மூலியமாக இந்த பாலினேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. எப்போ இந்த பாலின் வந்துட்டு ஸ்டிக்மாவில் வந்துட்டு உட்காருதோ அப்போது அது அந்த ஃபீமேல் ஜெர்ம்ஸ் எல்லாம் நோக்கி போகிறதுக்கு அது ப்ராசஸில் வந்துட்டு இறங்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாலின் டியூப் வந்துட்டு க்ரோ பண்ணும். அந்த பாலன் டியூப் வழியாக அந்த பாலன் கிரெயின் வந்துட்டு ஸ்டைல் வழியாக அந்த ஓவரிக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு வாட்டி செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனோட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, செல்ஃப் பாலினேஷனை வந்துட்டு ஒரே ஃப்ளாருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் செல்ஃப் பாலினேஷன். அதாவது இப்போ ஒரு செடி இருக்குது, ஒரு ஹைபிஸ்கஸ் செடி இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குது. ஸோ ஹைபிஸ்கஸ் செடியில் இது ஒரே பூவில் மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. இங்கேயுமே மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. செல்ஃப் பாலினேஷனில் என்ன ஆகும்னா, பாலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ஆந்தரில் இருந்துட்டு இந்த ஸ்டிக்மாக்கு ஒரே பூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். அதே மாதிரி செல்ஃப் பாலினேஷனில் இந்த பாலன் கிரெயின்ஸ் இந்த பூவில் இருக்க ஆந்தரில் இருந்துட்டு அதே செடியில் இருக்க இன்னொரு பூவோட ஸ்டிக்மாக்கு போச்சு அப்படின்னாலுமே அது செல்ஃப் பாலினேஷன் தான். எப்போ அது கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா, இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே இருக்கிட்டு இருக்க ஆந்தர் இங்கிட்ட இருக்க ஸ்டிக்மாக்கு அந்த பாலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அது கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு ஒரு செடியில் ஒரு பூவில் இருந்துட்டு இன்னொரு பூக்கு அந்த பாலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அது செல்ஃப் பாலினேஷன் தான். ஒரே பூவில் இங்கிட்டிருந்து இங்கே அந்த பாலன் கிரெயின்ஸ் ஜம்ப் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னாலுமே அதுவுமே செல்ஃப் பாலினேஷன் தான். எப்போ அது கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோன்னா, ஒரு செடியில் இருந்துட்டு இன்னொரு செடிக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அப்போ தான் அது கிராஸ் பாலினேஷன். இதை பண்ணுறதுக்கு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் விண்ட், வாட்டர், அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. பாலினேஷன் நடந்து முடிஞ்ச பேருக்கு அந்த பாலன் கிரெயின் ஸ்டிக்மாவில் வந்து ஒட்டிருச்சு. ஒட்டின பேருக்கு பாலன் கிரெயின் வழியாக ஒரு டியூப் வந்துட்டு க்ரோ ஆகும். இந்த டியூப் வழியாக அந்த பாலன் கிரெயின் அந்த ஸ்டைலில் இருந்துட்டு அந்த ஓவரிக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ இஸ் திஸ் கிளியர் ஸோ ஃபார்? யாருக்குன்னா என்ன டவுட் இருக்குன்றதா? எஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த சாப்டர் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த சாப்டர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பகுதியே இம்பார்ட்டன்ட் தான். நிறைய 5 மார்க்ஸ் லாங் ஆன்சர்ஸில் வந்துட்டு இந்த ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன்னா என்னது அண்ட் பாலினேஷனோட டைப்ஸ் என்னது, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளார், லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளாரை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண, டிஸ்கிரைப் பண்ணு. அதிலே நீ மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், கேலிக்ஸ், கொரோலா அதெல்லாம் வந்துட்டு
மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குது டபுள் ஃபர்டிலைசேஷன் நடந்து என்ன அந்த ப்ராசஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சின்ன கான்செப்டில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, பக்கா கிளியர் ஆகிடுச்சா மேம்? வெதர் கிராஸ் பாலினேஷன் கேன் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் போஸ்ட் கிரேட்டர் வந்துட்டு கேட்குறாங்க. பாசிபிள் இருக்குது. ஸோ அது மூலியமாக வந்துட்டு ஹைப்ரிட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பார்க்க முடியுது. எல்லா இதுலையுமே வந்துட்டு பாசிபிள் கிடையாது, ஆனால் சிலதுக்கு வந்துட்டு பாசிபிள் தான். ஓகே, ஸோ ஒரு செடியில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டு போயிருக்கேன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம பெங்களூரில் லால்பாக் அந்த ஃப்ளாஷ் ஷோலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு ஹைபிஸ்கஸும் இருக்கும் அண்ட் ரோஸ் பிளான்ட்டும் இருக்கும். ஒரு இதில் வந்துட்டு ஜாஸ்மினும் வச்சுருப்பான். ஸோ இந்த மேரிகோல்டு வச்சுருப்பான். அது வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, பாலினே கிரெயின்ஸை வச்சு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து பண்ணுவாங்க. ஸோ இயற்கையாகவே நேச்சுரலாகவே வந்துட்டு அது நடக்கிறது அதோட சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக லேபில் அது நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஸ் ஹனிபீயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா மேம்? எஸ் கமலேஸ்வரன், ஹனிபீயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எஸ் கீமோட்ராபிசம் பற்றி இன்னும் சொல்லலை, பட் கீமோட்ராபிசம் இங்கே தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பாலின் கிரெயின் வந்துட்டு தன்னோட அந்த எக்கை நோக்கி போகிறதுக்கு ஒரு பாலின் டியூபை வந்துட்டு டெவலப் பண்ணுது ஆர் க்ரோ பண்ணுது. இதுதான் ஆக்சுவலி கீமோட்ராபிசம். அவ்வளோதான். ஓகே, ஸோ கீமோட்ராபிசம் எங்கே நடக்குதுன்னா இந்த ஒரு பேராகிராஃபில் தான் கீமோட்ராபிசம் நடக்குது. எப்படி கீமோட்ராபிசம் நடக்குது? பாலின் கிரெயின் எப்போ வந்து ஸ்டிக்மாவில் உட்காருதோ, ஸ்டிக்மாவில் உட்கார்ந்த மட்டும் போதுமா, அதோட டெஸ்டினேஷன் எங்கே? அந்த எக்கு கிட்ட ரீச் பண்ணுறது. ஸோ அந்த எக்கு கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு எப்போ அந்த பாலின் கிரெயின் ஸ்டிக்மாவில் வந்து உட்காருதோ அது ஒரு பாலின் டியூப் க்ரோ பண்ணுது. அதுதான் கீமோட்ராபிசம். ஓகே, ஸோ இது ஃபினிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஜைகாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எது என்னென்ன பார்ட்டாக வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்துட்டு தென் நமக்கு ஹியூமன் பீயிங்ஸில் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எஸ், ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அதாவது அந்த பாலின் கிரெயின்லிருந்து அந்த ஒரு பாலின் டியூப்பை வளர்ந்து பாலின் டியூப் வழியாக அந்த மேல் கேமெட் போய் அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சு ஜைகாட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஜைகாட்டு ஃபார்ம் ஆன பேருக்கு ஜைகாட் என்ன பண்ணும், செவரல் டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணி என்னவா ஃபார்ம் ஆகுது, ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகுது. எதுக்குள்ள? ஓவியூல்குள்ளே. ஸோ வித்தின் த ஓவியூல்குள்ளேயே ஜைகாட் வந்து டிவைட் ஆகி ஒரு எம்ப்ரியோவாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஓவியல் வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு கோட் வந்துட்டு டெவலப் பண்ணி அது வந்துட்டு சீடாக வந்து மாறிடும். மீன்வைல் உன்னோட ஓவரி வந்துட்டு என்ன நடக்குது, ஓவரி வந்துட்டு ரேப்பிடாக வந்துட்டு அது க்ரோ ஆகி ரைப் ஆகி அது வந்து ஃப்ரூட்டாக மாறிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் 2 மார்க்ஸில் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக வந்துட்டு கவனிச்சுக்கோ. ஸோ உன்னோட ஓவரி வந்துட்டு என்னவா மாறுது, நீ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஓவரி அதாவது ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஓவரி வந்துட்டு ஃப்ரூட்டாக வந்துட்டு மாறிடுது. அண்ட் உன்னோட ஓவியல் வந்துட்டு என்னவா மாறுது, ஸோ ஓவியல் வந்துட்டு உன்னோட சீடாக மாறிடுது. ஸோ ஓவியல் வந்துட்டு சீடாக மாறுது. அதுக்கப்புறம் ஓவரி வந்துட்டு உன்னோட ஃப்ரூட்டாக மாறுது. தயவு செஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 மார்க் 2 மார்க்ஸில் அடிக்கடி வந்துட்டு கேட்குற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் மற்ற இருக்க பார்ட்ஸ்லாம் என்ன ஆகும், செப்பல், பெட்டல், ஸ்டேமன்ஸ் இதெல்லாம் என்ன ஆச்சு, இப்போதான் ஓவரி வந்துட்டு சீடாக மாறிடுச்சு, ஃப்ரூட்டாலாம் டெவலப் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டேமனு இந்த பெட்டல் செப்பல்ஸ்க்கெலாம் என்ன வேலை, இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஓகே, இதெல்லாம் இப்போ தேவை கிடையாது. ஸோ இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, கீவேர்ட் தே shrivel and fall off. ஸோ shrivel அதாவது உதிர்ந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் NCERT shrivel அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ these stamen and petals, sepals after fertilization இதெல்லாமே தேவையில்லை, இதெல்லாம் என்ன பண்ணிடும், வேஸ்ட் தானே. ஸோ உதிர்ந்துடும். ஸோ they shrivel and fall off. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த மாதிரி சீட் ஃபார்மேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சீடில் வந்துட்டு ஃபியூச்சர் பிளான்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது ஃபியூச்சர் ஷூட்டு, அதாவது ரேடிக்கல், பியூமில் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸில் வந்து அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும். அந்த ப்ராசஸை ஜெர்மினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல்லாம் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஓகே, ஸோ இது வந்துட்டு ப்ளூமியூல். எல்லாமே ரஃப்பாக வரைகிறேன், தயவு செஞ்சு மேம் என்ன மேம் நீங்கள் கிறுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ உன்னோட ஃபியூச்சர் அந்த சீடு வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல். இந்த ரவுண்டு போர்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு காட்லிடன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காட்லிடன் வந்துட்டு
க்ரோவிங்கான இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படல. ஸோ அது எல்லாமே இந்த காட்லிடனில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ ப்ளூமியூல்னா என்ன, ரேடிக்கல்னா என்ன? ப்ளூமியூல் தான் வந்துட்டு ஃபியூச்சர் ஷூட். ஸோ ப்ளூமியூல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் ஷூட், அண்ட் ரேடிக்கல் வந்துட்டு ஃபியூச்சர் ரூட். இப்போது ஃபியூச்சர் ஷூட்டுன்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த பார்ட் ஆஃப் தி பிளான்ட் எதெல்லாம் வந்துட்டு இந்த சாயிலுக்கு மேலே இருக்குதோ, லைக் உன்னோட ஸ்டெம் அண்ட் உன்னோட ஃப்ரூட்டு, ஃப்ளாரு, அந்த பட்டு, அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் பியூமியூல் அப்படின்னு வந்துட்டு சொல்லும். அதுதான் வந்துட்டு ஷூட். ரேடிக்கல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சீட்லேருந்து தான் வந்துட்டு உனக்கு அது ஜெர்மினேட் ஆகும்போது என்ன நடக்கும், கீழே பக்கம் ரூட் வளரும், மேலே பக்கம் ஸ்டெம் வளரும். ஸோ இதெல்லாம் வளர்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எல்லாமே இந்த காட்லிடனில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அவ்வளோதான் உன்னோட ஃப்ளார்ஸு, அந்த ஸ்ட்ரக்சரு அண்ட் என்னென்ன ஆகும் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், இது எல்லாமே இந்த ஹோல் பேராகிராஃப் எது வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் இன் ஃப்ளார். ஸோ உன்னோட எக்ஸாமில் கண்டிப்பாக வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஆர் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஆஃப்டர் த சீட் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன நடக்கும், ஆர் இல்லை ஜைகாட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நீ இதெல்லாம் எழுதணும். ஜைகாட் ஃபார்ம் ஆன பேருக்கு என்ன நடக்கும், ஜைகாட் ஃபார்ம் ஆன பேருக்கு உன்னோட ஓவியூல் வந்துட்டு உன்னோட சீடாக மாறுது, ஓவரி வந்துட்டு ஃப்ரூட்டாக மாறிடுது, அதுக்கப்புறம் பெட்டல், ஸ்டெப்பல், ஸ்டேமன், ஸ்டைலு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஷ்ரிவல் ஆகி ஃபால் ஆஃப் வந்துட்டு ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த சீடோட ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த சீடோட ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஃபியூச்சர் பியூமியூல் இருக்குது, ஃபியூச்சர் ரேடிக்கல் இருக்குது, பியூமியூல் வந்துட்டு ஷூட்டாக மாறும், ரேடிக்கல் வந்து ரூட்டாக மாறும், அண்ட் காட்லிடன் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். அவ்வளோதான். அண்ட் இது வந்துட்டு ஜெர்மினேட் ஆகிற அந்த ப்ராசஸை ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ்னால் என்ன, தேவையான தண்ணி, தேவையான சூரியன் அதெல்லாம் இருக்கும்போது, தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் போது தான் அந்த சீட் வந்துட்டு ஜெர்மினேட் ஆகி அதில் இருந்துட்டு ஸ்ப்ரவுட் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான் உன்னோட ஃபுல் என்டையர் ஃப்ளார்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஹியூமன் பீங்ஸில் வந்துட்டு எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீங்ஸில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா ஏதாவது டவுட் இருக்குதா? எஸ், வாய்ஸ் இஸ் பிரேக்கிங்கா? ஐயோ, ஒரே ஒரு நிமிடம். ரமேஷ் 1 செகண்ட் ரமேஷ், ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன் ரமேஷ். என்ன ரமேஷ் அதுக்குள்ளே வந்துட்டு கொந்தளிச்சிடுறாங்க. ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட், நான் வாய்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா, ஆடியோ கிளியராக இருக்கா இப்போது? எஸ், ஆடியோபிளாக கமலேஸ்வரன். அப்போ இதுதான் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கின்றது. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெட்டராக இருக்குதா? என்னோடய ஆடியோ கிளியராக இருக்கா? எஸ், ஆடியோ கிளியராக இருக்கின்றதா? கமலேஸ்வரன் கிளியராக இருக்கா? எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு ஆடியோ மட்டும் கிளியராக இருக்கான்னு சொல்லிடுங்க. அது கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்க்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே மேம், எனக்கு இது மட்டும் புரியல மேம், கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். திரு, எந்த பார்ட் வந்துட்டு புரியல அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். திரு, எந்த பகுதி புரியல? உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ட்ரிபிள் ஃபியூஷன் வரேன்ப்பா. ஸோ எதுன்னு சொல்லுங்கள், எந்த பார்ட் புரியல? திரு, important diagram in this topic, important diagram பவிகா ஸ்ரீ, உன்னோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், உன்னோட ஃப்ளார்ஸில் நம்ம இந்த செக்ஷன் பற்றி பேசும்போது இந்த ஃப்ளார்ஸில் ஸ்டேமினை வரைய தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பிஸ்டல் வரைய தெரியணும். அதே சமயம் வந்துட்டு மொத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளார், லாங்கிடியூடனல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளார் கண்டிப்பாக தெரியணும். இதெல்லாம் மஸ்ட்டாக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நோ நெகோஷியேஷன், இதெல்லாம் அந்த டாபிக் இதெல்லாமே. ஓகே, ப்ளூமியூல் ரேடிக்கல் குட்டி பிளான்ட் மேம் அப்படி வந்து கமலேஸ்வரன் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கமலேஸ்வரன், நம்மளோட இந்த சீடு, இப்போது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செடி வளர்த்துருப்பீங்க. ஸோ செடி வளர்க்கும் போது சில பேர்லாம் வந்துட்டு அந்த சீடு போட்டு மண் தோண்டி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு எதனா மேன்யூர் வேணும்னா அதெல்லாம் போட்டு நீங்கள் வளர்ப்பீங்க, கரெக்டாக? அப்படி வளர்க்கும் போது அந்த சீடோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்றைக்குன்னா வந்துட்டு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அந்த சீடோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொஞ்சம் பாதி கட் பண்ணும்போது அதோட சீடோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த காட்லிடன் ப்ளூமியூல் ரேடிக்கல். ஸோ இந்த சீடை நம்ம வந்துட்டு இந்த ஒரு பாதியை ஒரு கிராஸ் செக்ஷனில் நம்ம வெட்டும் போது அந்த ஒரு சீடோட பகுதியில் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ரஃபாக வரைகிறேன் அகேன். ஓகே,
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மேலே இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ளூமியூல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு பகுதியை ரேடிக்கல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டாக இருக்க இந்த பகுதியை காட்லிடன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ப்ளூமியூல் வந்துட்டு என்னது, ரேடிக்கல் என்னது, காட்லிடன் என்னது? இந்த சீடு தான் நமக்கு என்ன தெரியும், இந்த சீடு தான் வந்துட்டு வருங்காலத்தில் அதாவது ஃப்யூச்சரில் ஒரு பிளான்ட்டாக வளர போகுது இல்லையா? அப்போது இந்த பிளான்ட்டை வளர்கிறதுக்கு அதுக்கு நியூட்ரிஷன் வந்துட்டு வேணும், அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் அந்த சீடுலேருந்து தானே கிடைக்கிது. அந்த சீடில் காட்லிடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதி இதில் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த ஸ்டோர்டு ஃபுட்டு தான் இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு எனர்ஜி வந்துட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், எந்த சீடை நம்ம சாயிலில் விதைச்சாலுமே நமக்கு தெரியும் கீழே வந்து ரூட்ஸ் வளரும், மேலே வந்து என்ன வளரும், ஸ்டெம் வளரும் அப்படின்னு வந்துட்டு தெரியும். ஆனால் இன்னுமே வந்துட்டு இந்த சீடில் உனக்கு அந்த ஸ்டெம்மு ரூட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சீடை நீ வந்துட்டு பிரித்து பார்க்கும்போது ஃப்யூச்சரில் இது வந்து ரூட்டாக மாற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த சீடை நீ பிரித்து பார்க்கும்போது ஸ்டெம்மாக மாற ஒரு ஷூட்டாக மாற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அது வந்து ஷூட்டாக மாறுறதுக்கு இப்போ நீ சீடில் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் ப்ளூமியூல். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அது ஸ்டெம்மாக மாறும், ஸோ ஷூட்டாக மாறும், அது வந்து ப்ளூமியூல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ளூமியூல் வந்துட்டு ஷூட்டாக மாறிடும். ரேடிக்கல் ஃப்யூச்சரில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உனக்கு ரூட்டாக மாறிடும். அவ்வளோதான் இதோட ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பிளனேஷன், வேறு எதுவுமே வந்துட்டு கிடையாது. அண்ட் இந்த வளர்கிற இந்த ஷூட்டுக்கும் ரூட்டுக்கும் எனர்ஜி வேணும். அது கொடுக்கறது யார், காட்லிடன். காட்லிடனில் ஃபுட் வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ எஸ், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எப்படி வளரும் மேம் அப்படி வந்து பவிகாஸ்ரீ கேட்குறாங்க. ஸோ பவிகாஸ்ரீ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்னிக் படித்தோம் இல்லையா? ஸோ சில ஃப்ரூட்ஸ் லைக் பனானா விச் ஹவ் லாஸ்ட் தட் அபிலிட்டி டு ப்ரொடியூஸ் சீட்ஸ், அதெல்லாமே நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலியமாக ப்ரொபகேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹைப்ரிட் டெக்னிக்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, அது மூலியமாக நம்மளால் ப்ரொபகேட் பண்ண முடியும். காலப்போக்கில் சில சீட்ஸ் வந்துட்டு எவல்யூஷன் ப்ராசஸ் மூலமாக சீட்லெஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படி தான் கல்டிவேட் பண்ணுறோம். இல்லைனா அதெல்லாம் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ எஸ். ஓகே, ஸோ வேறு எதனா டவுட் இருக்கின்றதப்பா? எஸ், மதேஷ் வந்துட்டு கேட்குறாங்க, மேம் போலார் நியூக்ளியர்னா வந்துட்டு என்னது? ஓகே, ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்னது அப்படின்றது எஸ்டிஎம் மாஸ்டர் இப்போ வந்துட்டு பார்த்துடலாமா? ட்ரிபிள் ஃபியூஷன்னா வந்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு இதை கிளியர் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன? ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ஆன்தர்க்குள்ளே என்ன இருக்குது, பாலன் கிரெயின் இருக்குது. பாலன் கிரெயின்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், மேல் கேமெட் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பாலன் கிரெயின்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னா மேல் கேமெட் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த பாலன் கிரெயின்குள்ளே மேல் கேமெட் வந்துட்டு ஃபுல் சைஸில் இருக்கும். அந்த மேல் கேமெட் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து அது ப்ராப்பராக வந்துட்டு இருக்கும். அதே சமயம் இந்த ஆம்தர்க்குள்ளே வந்துட்டு அந்த பாலன் கிரெயினில் வந்துட்டு இன்னொரு நியூக்ளியை வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது இன்னொரு கேமெட் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேமெட் வந்துட்டு +1 கேமெட் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு பேர் சொல்கிறேன். அதாவது இன்னொரு கேமெட் வந்துட்டு இருக்கும். இந்த கேமெட் வந்துட்டு இந்த ஒரிஜினலான மேல் கேமெட்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மேல் கேமெட்டோட சைஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும், ரொம்பவே வந்துட்டு குட்டியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பாலன் கிரெயின்குள்ளே வந்துட்டு உனக்கு 2 விஷயங்கள் வந்துட்டு அடங்கியிருக்கு. ஒன்று, பாலன் கிரெயின்குள்ளே உன்னோட மேல் கேமெட், இந்த மேல் கேமெட் தான் அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகி அது ஜைகாட்டாக மாறும். ஓகே, அந்த பாலன் கிரெயின்குள்ளே இன்னொரு மேல் கேமெட் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதோட சைஸ் வந்துட்டு ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அதால் வந்துட்டு இந்த ஜைகாட்டால் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதால் வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்துட்டு பாலன் கிரெயின்குள்ளே இன்னொரு மேல் கேமெட் எக்ஸ்ட்ராவாக அடங்கியிருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சிமிலர்லி நம்ம என்ன பார்த்தோம், எக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்குக்குள்ளே வந்துட்டு இன்னொரு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு நியூக்ளியை வந்துட்டு ப்ரெசண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு நியூக்ளியை வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு போலார் நியூக்ளியை. அதாவது அதுதான் போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூக்ளியை இருக்குது, அந்த போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, எப்போ உன்னோட பாலன் கிரெயின் வந்துட்டு ஸ்டிக்மாவில் வந்துட்டு ஒட்டுதோ, ஸ்டிக்மாவில் ஒட்டும் போது வரும் உன்னோட இந்த மேல் கேமெட் மட்டும் அந்த பாலன் டியூப் வழியாக போகிறது கிடையாது, இதுவும் போகும், ரெண்டுமே வந்துட்டு போகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மேல் கேமெட் வந்துட்டு இந்த எக்கு கூட வந்துட்டு ஃபியூஸ் ஆகும், இந்த ஸ்மால் சைஸ் கேமெட் வந்துட்டு இந்த போலார் நியூக்ளியை கூட வந்துட்டு
ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபெனாமினனை தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி ஒரு நியூக்ளியை வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு போலார் நியூக்ளியை இருக்குது. ஸோ அது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்துட்டு 3 வந்துட்டு ஆகிடும். ஸோ அது வந்துட்டு ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, இன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்ஸில் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றத சின்னதாக ஃபாஸ்ட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஹியூமன்ஸு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமாக தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களாம் ஆல்ரெடி இது வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் 8th வந்துட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ வி நோட்டீஸ் நம்மளோட ஹைட், அதாவது பியூபர்ட்டி பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ நம்மளால் ஃபிசிக்கலாக சில சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஹைட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மில்க் டீத் எல்லாம் போய் உண்மையான ஒரிஜினல் டீத் வந்து நம்மளால் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரோத் ரிலேட்டட் சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எதை பற்றி அடுத்து பேச போகிறோன்னா பியூபர்ட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஹோல் பேராகிராஃபில் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இவ்வளோதான் விஷயம். ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி நடக்குது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது, ஒரு செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் நமக்கு தெரியும் நம்ம பாடியில் நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்குது. உதாரணத்துக்கு மில்க் டீத் போய் ஒரிஜினல் அந்த பெர்மனன்ட் டீத் வந்துட்டு வந்துருச்சு. அண்ட் நம்ம ஹைட் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்மளால் பாடியில் பார்க்க முடியுது. அது எதனால் அப்படின்னு அடுத்து வந்துட்டு சொல்லுவான். ஓகே, ஸோ இந்த ஒரு பேராகிராஃபில் அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உனக்கு பியூபர்ட்டி பற்றி சொல்ல போகிறான். ஓகே, ஸோ பியூபர்ட்டி பற்றி வந்துட்டு சொல்ல போகிறேன். இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, ஆல் தீஸ் சேஞ்சஸ் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு கீழே வந்துட்டு நம்மளால் குரூப் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னா, பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜிக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இந்த இதில் பாடி வந்துட்டு லார்ஜர் ஆகும், நிறைய நியூ செட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ இது வந்துட்டு பாடி என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ப்ரொப்போர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், நியூ ஃபீச்சர்ஸ் அப்பியர் ஆகும், நியூ சென்சேஷன்ஸ் அப்பியர் ஆகும். ப்ரொப்போர்ஷன்ஸ்னால் வந்துட்டு நம்மளோட பிரெஸ்ட் சைஸ் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஆகும் ஃபீமேல்ஸில். அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் அப்பியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லும் போது லைக் நம்மளோட ஹிப்ஸ் எல்லாம் வைட் ஆகுறது அண்ட் ஆடம்ஸ் ஆப் முன்னாடி இல்லை. ஸோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு அப்பியர் ஆகும். அண்ட் நியூ சென்சேஷன்ஸ், அந்த கொஞ்சம் ஆப்போசிட் ஜெண்டர் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இந்த முன்னாடி வந்துட்டு இருக்காது. பட் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஏஜ் அட்டன் ஆகும்போது ஒரு பியூபர்ட்டி ஹிட் ஆன பிறகு இந்த சென்சேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸ்லாம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு காமன். இதை தாண்டி வந்துட்டு thick hair growing in new parts of the body. So thick hair armpitsல grow ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட private area or genital areaல வந்துட்டு பார்க்க முடியும். in between thighs அந்த ஏரியாவில் வந்துட்டு கூட ஹேர் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு டார்க்கர் இன் கலர், அதாவது முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக திக்காக இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் தின்னர் ஆர் ஃபைன் ஹேர் நம்மளோட லெக்ஸில், ஆர்ம்ஸில் அண்ட் ஃபேஸில் கூட வந்துட்டு பார்க்க முடியும். ஸ்கின்ல அடிக்கடி வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கிறது பார்க்க முடியும். அது வந்துட்டு ஆயிலி ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பாடியில் பார்க்க முடியும். அதை தாண்டி எமோஷ்னல் சேஞ்ச், நம்ம ரொம்ப கான்ஷியஸ் ஆகுவோம் ஆஃப் நம்மளோட ஓன் பாடிஸ் அண்ட் தோஸ் ஆஃப் அதர்ஸ் இன் நியூ வேஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே பியூபர்ட்டி கூட அசோசியேட்டடாக இருக்குன்னு வந்துட்டு உனக்கு அடுத்தது வந்துட்டு சொல்லுவான். ஓகே, ஸோ வாட் ஆர் தி சேஞ்சஸ் அசோசியேட்டட் வித் பியூபர்ட்டி அப்படின்னு உனக்கு எக்ஸாம்பிள் கேட்கும் போது அண்ட் தோஸ் சேஞ்சஸ் விச் ஆர் காமன் இன் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஞ்சஸ் இன் ஹைட், நம்மளோட பாடி ப்ரொப்போர்ஷன் சேஞ்ச் ஆகுது, நியூ ஃபீச்சர்ஸ் அப்பியர் ஆகுது, நியூ சென்சேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நம்மளோட பாடியில் வந்துட்டு ஜெனிட்டல் ஹேர் பார்க்க முடியும், ஆம்பிட்டில் ஹேர் பார்க்க முடியும், அண்ட் ஃபைன் ஹேர் நம்மளோட ஆர்ம்ஸில், லெக்ஸ்லலாம் வந்துட்டு பார்க்க முடியும். இவன் நம்மளோட ஃபேஸில் பார்க்க முடியும். ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகிறது பார்க்க முடியும். பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் இப்போ சில சேஞ்சஸ் வந்துட்டு பாய்ஸில் வேறு மாதிரி இருக்குது, கேர்ள்ஸில் வேறு மாதிரி வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸில் வந்துட்டு பிரெஸ்ட் சைஸ் வந்துட்டு முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நிப்பிள் ஏரியா வந்துட்டு கொஞ்சம் டார்க்கன் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஆரியோலா ரீஜன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிப்பிள் ரீஜன் மட்டும் கொஞ்சம் டார்க் ஆகுறது நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் டிப்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட் அங்கே கூட வந்துட்டு அந்த ரீஜன் கொஞ்சம் டார்க்கன் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்துட்டு மந்த்லி மென்சுரேட்
மென்சுரேஷன் பீரியட்ஸ்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பாய்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஃபேஸில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஃபேஸில் இருக்குது. பட் பாய்ஸுக்கு அந்த ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக தாடி வளருதா இல்லை, இவ்வளோ பெருசாக மீசை வளருதா இல்லை. ஆனால் கேர்ள்ஸுக்குமே ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு இருக்குது. பட் ஆஸ் கம்பேர்ட் டு பாய்ஸ் அந்த அளவுக்கு ஃபேஷியல் ஹேர் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு திக்காக இல்லை. ஸோ பாய்ஸில் இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஃபீச்சர். அண்ட் வாய்ஸ் வந்து கிராக் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆடம்ஸ் ஆப்பிள். ஓகே, ஸோ இங்கே இருக்குல்ல இதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ பாய்ஸில் ஆடம்ஸ் ஆப்பிள் பார்க்க முடியும். அண்ட் பென்னிஸ் அப்பப்போ சில நேரத்தில் அக்கேஷ்னலி, எல்லா நேரத்துலையும் கிடையாது. ஸோ உங்களோட பென்னிஸ் வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு அதோட சைஸ் வந்துட்டு என்லார்ஜ் ஆகுறது ஒரு லார்ஜ் ஆகுறது உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். என்லார்ஜ் ஆகி ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகுறது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுறது பார்க்க முடியும். அதை வந்துட்டு எரெக்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ எய்தர் டே ட்ரீம்ஸில் இல்லை நைட்டில் வந்துட்டு இது பார்க்க முடியும். ஸோ நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நடக்குது ஆஸ் we grow. சில சேஞ்சஸ் வந்துட்டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு காமனாக இருக்குது. பட் சம் சேஞ்சஸ் எக்ஸ்க்ளூசிவாக கேர்ள்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் சம் சேஞ்சஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பாய்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். எந்த சேஞ்சஸ்லாம் கேர்ள்ஸில் மட்டும் பார்க்க முடியும்னா, பிரெஸ்ட் வந்துட்டு என்லார்ஜ் ஆகுறது, அந்த நிப்பிள் ரீஜன் கொஞ்சம் டார்க் ஆகுறது, டிப் ஆஃப் த நிப்பிள் கூட கொஞ்சம் டார்க் ஆகுறது, ஹிப்ஸ் வந்துட்டு வைட் ஆகுது, மந்த்லி பீரியட்ஸ் வந்து மென்சுரேட்டிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேர்ள்ஸில் பார்க்க முடியும். வேறாஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் பாய்ஸில் திக்கான ஃபேஷியல் ஹேர், இந்த பியர்ட் முஸ்டாச் க்ரோ ஆகிறது. அண்ட் சிமிலர்லி நம்மளோட பென்னிஸ் வந்துட்டு என்லார்ஜ் ஆகி எரெக்ட் ஆகுறது டே ட்ரீம்ஸில் நைட்டில். அண்ட் வாய்ஸ் ஆடம்ஸ் ஆப்பிள் கிராக் ஆகுறது வாய்ஸ். இது எல்லாமே சில சேஞ்சஸ் வந்துட்டு விச் ஆர் ஸ்பெசிஃபிக் டு பாய்ஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி சோஃபார் பார்த்ததுக்கு யாருன்னா புரியுதா, யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சோஃபார் பார்த்ததில் யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கின்றதா? எஸ் மேம், வாய்ஸ் சேஞ்சில் ஸ்குவீக்கிங் அண்ட் ஹார்ஷ் வாய்ஸ் மாறும்ல மேம் அப்படின்னு வந்து கமலேஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்குவீக்கிங் அண்ட் ஹார்ஷ் வாய்ஸ் சில பேருக்கு வந்துட்டு வாய்ஸ் பெட்டர் ஆகும். அதாவது கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்க அந்த வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடல்ட் லைக் வாய்ஸ் நம்மளால் அது வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, ஸோ எஸ் Pakka clear Rupashri? Yes, no doubt. Ash ketchup. So for those of you asking, ma'am, what is syngamy? What is double fertilization? Again, once more in detailed after this entire human reproduction, எப்படி நடக்குது, reproductive part, contraceptive methods, once more detailed பண்ணுறேன். Or maybe best என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் செஷன் பண்ணுறேன் ஃபார் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே, தட் வில் மேக் இட் ஈவன் மோர் கிளியர். அதாவது ஒரு ஸ்னிப்பெட்ஸ் 5 நிமிஷத்தில் அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் பண்ணுறேன். அது ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் நீங்கள் அது வாட்ச் பண்ணி பாருங்கள். அது பாருங்கள், பெட்டர் ஐடியா வந்துட்டு வரும். ஓகே, ஸோ எஸ் ஹெரிடிட்டி முடிச்சாச்சு மேம். ஐ டிட் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சங்கீதா எது புரியல? சங்கீதா சொல்லுங்கள் தங்கம், எது புரியல சங்கீதாக்கு? சங்கீதா எது புரியலை? ஹர்ஷா ட்ராம் அதுதான் சொல்கிறேன். சின்கேமி டபுள் ஃபர்டிலைசேஷன் பற்றி நான் மறுபடியும் பண்ணுறேன். மேபி ஒரு செப்பரேட் செஷனாக பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்டாக அதை நம்ம அதை மட்டும் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ் டிஎன்ஏ காப்பிங்கா சங்கீதா? டிஎன்ஏ காப்பிங்கெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோமே சங்கீதா. மேம், why are you not replying? Me ma'am, for English pre-board Friday, please tomorrow Julius Caesar drama alone, it is very tough ma'am, please ma'am. Lauren Rodriguez, max to max I'll try pa Julius Caesar வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு இதில் ஃபினிஷ் பண்ண முடியுமா தெரில. பட் I'll see to that. ஓகே, பட் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ் இந்த கவர் பண்ணது வரைக்கும் எதனா டவுட் இருக்குதா? லைக் வி ஃபினிஷ்ட் ஒன்லி அபவுட் ரீப்ரொடக்டிவ் பியூபர்ட்டி அதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம். பெருசாக வேறு எதுவும் பார்க்கல. இதில் எதனா டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். டிஎன்ஏ காப்பிங் சங்கீதா ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா. ஒரு வாட்டி நீங்கள் பேக்கில் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு வேலை புரியல அப்படின்னா வந்துட்டு மேபி டுமாரோ செஷனில் வந்துட்டு இன்னொரு வாட்டி நான் கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே, எஸ் கமலேஸ்வரன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்போ யாருக்கும் எந்த டவுட் இல்லை. அப்போது வந்து நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். ஓகே, அண்ட் ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னுமே லைக் பட்டனை அடித்து ஸ்மேஷ் பண்ணுங்கண்ணா. லைக் பட்டனை அடித்து ஸ்மேஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். எஸ், ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த சேஞ்சஸ் இது எல்லாமே இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்துட்டு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எடுத்த உடனே வந்துட்டு ஒரே வருஷத்தில் திடீர்னு எல்லாமே வந்துட்டு அப்ரப்டாக வந்துட்டு பிரெஸ்ட் டெவலப் ஆகிறது, முஸ்டாச் வளருது, வாய்ஸ் கிராக் எல்லாமே டக்குன்னு அப்படி நடந்தது. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த சேஞ்சஸ் வந்துட்டு கிராஜுவலாக தான் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஏஜில் தான் நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட் ஏஜில் தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
கிடையாது. சில பேருக்கு இது வந்துட்டு ஏர்லியாக நடக்கும், சில பேருக்கு வந்துட்டு இது ஸ்லோவாக, அதாவது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நடக்கும் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ திக் ஹேர் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பாய்ஸில் வந்துட்டு எப்படின்னா ஸ்கேட்டர்டாக வரும். எடுத்தோடனே உங்களுக்கு நல்ல மீசை மாதிரி ஃபுல்லாக அப்படி வந்துடாது, சும்மா அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி ஒரு 4 முடி ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அப்பியர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிற போக்கில் இது வந்துட்டு யூனிஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்டு வந்துட்டு நோஸ் இருக்குதோ, ஸ்கின் டோன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிங்கர்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம கையிலேயே வந்துட்டு எல்லா ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு ஒரே சைஸில் இருக்குது இல்லை. ஸோ அதே போல் தான் நம்மளோட பாடியை இன்னொரு பர்சன் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சீக்கிரமாக மீசை வந்துட்டு இருக்கா, நமக்கு இன்னும் வரல, அவங்க ஃபேஸில் பிம்பிள்ஸே இல்லைனா எனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒருத்தவங்களோட பாடியோ அமைப்பு வேறு, அதில் அந்த க்ரோத்து இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பாடி வந்துட்டு செக்ஷுவல் மெச்சூரேஷன் அப்படின்னு ஒரு பருவத்தை அட்டென்ட் பண்ணிருச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை தான் அது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு கேள்வி. ஸோ ஏன் நம்மளோட பாடி வந்துட்டு செக்ஷுவல் மெச்சூரேஷன் வந்துட்டு காமிக்குது? இவ்வளோ நாள் காமிக்கல, இவ்வளோ நாள் எனக்கு மீசலை, இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு தொண்டைக்கு வாய்ஸ் கிராக்லாம் ஆகலை, இவ்வளோ நாள் எனக்கு பீரியட்ஸ் வரல, இப்போ திடீர்னு ஏன் மேம் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நடக்கணும், ஏன் நம்ம பாடியில் இதெல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ நம்மளோட பாடியில் வந்துட்டு த கிரியேஷன் ஆஃப் ஜெர்ம் செல்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அனதர் ஸ்பெஷலைஸ் ஃபங்க்ஷன். அதாவது நம்மளோட பாடி வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கேப்பபிள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் நம்ம செக்ஷுவல் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த ஒரு பருவத்தை நம்ம அட்டனே பண்ணுறோம், ஒரு அச்சீவே வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒருவேளை என்னதான் நம்மளோட பாடி வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட் சைஸ் வந்துட்டு க்ரோ ஆகி அண்ட் அதுக்கு தேவையான விஷயங்கள் லைக் உன்னோட மந்த்லி அந்த எக் ப்ரொடக்ஷனோ இல்லை ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுறதோ அது எல்லாமே நடந்தாலுமே வந்துட்டு இது வந்து நம்ம இந்த ப்ராசஸஸ்லாம் ஏற்படணும் அப்படின்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு எமோஷனல் மெச்சூரிட்டின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த ஒரு நோட்டுமே நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ however while the body of the individual organism is growing to its adult size, the resources of the body are mainly directed at achieving this growth. While that is happening, the maturation of the reproductive tissue is not likely to be a major priority. Thus, the rate of general body growth begins to slow down. Reproductive tissues begin to mature. This period of adolescence is referred to as puberty. So, ஏன் நம்மளோட பாடியில் செக்ஷுவல் மெச்சுரேஷன் நடக்கணும்? ஏன்னா நம்ம பாடியில் வந்துட்டு செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி வர்றதுக்காக செக்ஷுவல் மெச்சுரேஷன் வந்துட்டு நடக்கணும். ஸோ நம்ம பாடியில் எப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதோ, நம்மளோட செக்ஷுவல் பார்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் போது அந்த சமயத்தில் மற்ற ரீஜன்ஸ் ஒரு மற்ற க்ரோத் அதெல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் மொத்தமாக உன்னோட ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூவோட மெச்சுரேஷனுக்கு அந்த எனர்ஜி எல்லாமே ஃபோக்கஸ் ஆகிரும். ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் அடாலசன்ஸை பியூபர்ட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ பியூபர்ட்டியோட டெஃபினேஷனுமே வந்துட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஓகே, ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, என்ன பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், we must remember that the sexual mode of reproduction means that germ cells from two individuals have to join together. இது எப்படி நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், this can happen by external release of germ cells from the bodies of individuals as it happens in flowering plants, or it can happen by two individuals joining their bodies together for internal transfer of germ cells as it happens in many animals. அதாவது எப்படி வந்துட்டு ஃப்ளார்ஸில் வந்துட்டு பாலன் கிரெயினில் இருக்க அந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் கூட ஃபியூஸ் ஆகி ஜைகாட் ஆச்சோ, அதே மாதிரி ஈவன் இன் ஹியூமன் பீயிங்ஸு நம்மளோட அந்த ஜெர்ம் செல் வந்துட்டு ஃபியூஸ் ஆகணும்.
அப்போ ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் காப்புலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் மூலியமாக இன்டர்னலி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட்ஸ் நடக்கும். அப்போது அந்த கேமெட்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆகும். அதே சமயம் சில கேஸஸ் நீங்கள் 8th கிளாஸில் படிச்சிருப்பீங்க, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ராகு, சில இந்த நீமோ ஃபிஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, க்ளவுன் ஃபிஷ். ஸோ அங்கெல்லாம் வந்து அது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது அந்த ஃபீமேல் வந்துட்டு எக் லே பண்ணியிருக்கும், அதுக்கு மேலே அந்த மேல் வந்துட்டு அதோட கேமெட்டை ரிலீஸ் பண்ணும், அப்போ வந்துட்டு ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸில் நடக்கிறது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸை மேட்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நிறைய சேஞ்சஸ் பியூபர்ட்டியில் வந்துட்டு நடக்கும். ஸோ இது எல்லாமே செக்ஷுவல் மெச்சூரேஷனோட அறிகுறி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் பேராகிராஃபில் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன ரெண்டே டேர்ம் தான், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா அவுட் சைட் த பாடி வந்துட்டு அந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகாட் நடக்கும். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா இன்சைடு தி பாடி வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகாட் நடக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் ஃபீமேலோட பாடியில் தான் அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எங்கே நடக்குது? ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கும். ஸோ இது வந்துட்டு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அதே மாதிரி சில எக்ஸ், ஃப்ராக்ஸ், அங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். இந்த கான்செப்ட் கிளியர்னா சொல்லுங்கள், அடுத்த கான்செப்ட்க்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாமா? யாருக்குன்னா இதில் எதனா டவுட் இருக்கா? எஸ் எஸ் எஸ், யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கின்றதா? எஸ்ப்பா. ஸோ ஹரீஷ் வேர்ல்ட் சொல்கிறாங்க, மேம் ஷிமோன் சார் பைலிங்க அப்படின்றாங்க. ஆசம், வேறு மாதிரி. ஓகே, ஸோ கமலேஷ், அப்போ எந்த டவுட்டும் இல்லைம்மா. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாமா? சோஃபார் அப்போ எல்லாருக்குமே கிளியர், நோ டவுட்டா? எஸ், போகலாமா? எஸ். அபினவ், எதனா டவுட் இருக்கின்றது? நோ டவுட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இஃப் யூர் என்ஜாயிங் தி செஷன் சோஃபார், லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷு பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு எனக்கும் தெரியும். பிகாஸ் ஐ சி 26 பேருமே வந்துட்டு சீக்கிரமாக லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அடுத்ததுக்கு வந்துட்டு போயிடலாம். நோ டவுட்ஸ்ன்ட்டாங்க அபினவ் எல்லாமே. ஸோ 26/13 ஹர்ஷாதன், ஆசம், ஜெயகிருஷ்ணன், நோ டவுட்டு, கோடி நவ்தேஜ், நோ டவுட்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தீங்களா நரேஷ்? ஓகே, ஸோ எஸ் பாலமுருகன் சொல்லுங்கள். பாலமுருகன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி செஷனாக பண்ணுறேன் டபுள் ஃபர்டிலைசேஷன் குறித்து. ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ எஸ், இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்ம் செல் பிட்வீன் டூ பீப்புள் நீட் ஸ்பெஷல் ஆர்கன். ஸோ இங்கே என்ன வந்துட்டு சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இப்போது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் ஹியூமன் பீயிங்ஸில் நடக்குது அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தேவைப்படும். அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்துட்டு ஃபீமேலில் வேற மாதிரி இருக்கும், மேலில் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலைஸ்டான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த ஒரு செக்ஷுவல் ஆக்ட், அதாவது இன்டர்கோர்ஸ் ஆர் காப்புலேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கு நமக்கு பென்னஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பென்னஸ் வந்துட்டு இட் பிகம்ஸ் எரெக்ட், அதாவது ஸ்ட்ராங்காக ஆகிடும், அதாவது ஹார்டாக ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இன் மேமல்ஸ் சச் ஆஸ் ஹியூமன்ஸ், பேபி இஸ் கேரிட் இன் த மதர்ஸ் பாடி ஃபார் அ லாங் பீரியட். ஸோ மதரோட பாடியில் தான் அந்த பேபி வந்துட்டு கேரி பண்ணுறாங்க இல்லையா, தட் பீரியட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஜெஸ்டேஷன் பீரியட். அண்ட் லேட்டர் பீரியடில் மம்மி தான் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ பிரெஸ்ட் மூலியமாக மில்க் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்துட்டு அண்ட் பிரெஸ்ட் இது ரெண்டுமே வந்துட்டு மெச்சூர் ஆகும் இந்த பியூபர்ட்டி ஃபேஸில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேஸில் எப்படி வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி மெச்சூர் ஆகுது, என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல், haven't I attached the ஓகே, ஸோ ஃபிகர் அட்டாச் பண்ணல, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி நடக்குது, இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே,
எஸ். ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ், அதாவது ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஜெர்ம் செல்ஸ் தான் வந்துட்டு அண்ட் அதர் போர்ஷன்ஸ் டெலிவர் த ஜெர்ம் செல் டு த சைட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் உனக்கு ஜெர்ம் செல்லான ஸ்பெர்ம் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட உன்னோட மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது சீமெனை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க, ஒரு செமனை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க. இப்போது இந்த ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆகும். இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்க்ராட்டமில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராட்டம் வந்துட்டு அப்டாமினல் கேவிட்டியில் வந்துட்டு இருக்குது. ஏன் இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அப்டாமினல் கேவிட்டியில் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் ஸ்க்ராட்டம்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஏன் ஸ்க்ராட்டம்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லோவர் டெம்பரேச்சர் தேவைப்படுது. பாடி டெம்பரேச்சரை விட ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஆர் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியானதான் ஸ்பெர்மே வந்துட்டு சிந்தசைஸ் ஆகும். அதனால இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு ஸ்க்ராட்டம்குள்ளே அடங்கியிருக்கு. ஸ்க்ராட்டம் வந்துட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி இந்த டெஸ்டிஸை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். அப்போ தான் வந்துட்டு ஸ்பெர்ம் வந்து நல்லா வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு 2 ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்று உன்னோட ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்று ஸ்பெர்ம் மேல் கேமெட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே அதுதான் சொல்கிறாங்க, செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் டெஸ்டஸ் பண்ணுது. அதை தாண்டி இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த டெஸ்டோஸ்டிரான் இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு நம்மளோட பாய்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடக்குதுல்ல பியூபர்ட்டியில், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ஃபுல் இதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்தாங்க. ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு எங்கே வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் டெஸ்டிஸ் வேறு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, டெஸ்டிஸ் ஏன் ஸ்க்ராட்டம்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த ஒரு பேராகிராஃபில் வந்துட்டு ஸ்பெர்மோட பாத்வே பற்றி வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ஆர் டெலிவர்ட் த்ரூ வாஸ் டிஃபரன்ஸ் விச் யுனைட்ஸ் டு தி யூரினரி பிளாடர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ டெஸ்டிஸ் வந்துட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அடுத்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் ட்ராவல் பண்ணும். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன, வாஸ் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ வாஸ் டிஃபரன்ஸில் இருந்துட்டு அது எங்கே போகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, வாஸ் டிஃபரன்ஸில் இருந்துட்டு யூரினரி பிளாடருக்கு வந்துட்டு போகும். அந்த யூரினரி பிளாடரில் உனக்கு யுரேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது. அந்த யுரேத்ரா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உனக்கு பென்னிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பென்னிஸ் வழியாக உன்னோட ஸ்பெர்ம் வந்துட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னோட யுரேத்ரா இருக்குல்ல, அது ஒரு காமன் பேசேஜ் ஸ்பெர்ம்ஸை வெளியிடுறதுக்குமே அதே சமயம் உன்னோட யூரின் வெளியிடுறதுக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்பெர்ம்ஸ் டெஸ்டிஸ்லேருந்துட்டு போகும்போது அதோட பாத்தில் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் லைக் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் செமினல் வெசிக்கிள்ஸ் சில செக்ரீஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த செக்ரீஷன்ஸ் கொடுக்கறது மூலியமாக அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளூவிடாக மாறிடும். இந்த ஃப்ளூவிட் வந்துட்டு அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும், ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ டெஸ்டிஸ் வந்துட்டு ஒரு அப்டாமினல் கேவிட்டியில் ஒரு பேக் லெக் ஸ்ட்ரக்சரான ஒரு ஸ்க்ராட்டம்குள்ளே வந்துட்டு அடங்கி இருக்குது. ஏன் இது ஸ்க்ராட்டம்குள்ளே அடங்கியிருக்கு, ஏன்னா டெஸ்டிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் 2 to 3 degrees வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அதனால அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்புறமா இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு 2 விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒன்று டெஸ்டோஸ்டிரான், ஒன்று ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அதுதான் வந்து மேல் கேமெட் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் தான் நம்மளோட பியூபர்ட்டி சேஞ்சஸ் பாய்ஸில் அதுதான் ரெஸ்பான்சிபிள். இப்போது இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அடுத்து டெஸ்டிஸ்ல வந்துட்டு எங்கே போகும்னா வாஸ் டிஃபரன்ஸில் போகும். ஆனால் இந்த ஸ்பெர்மால் சரியாக மூவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, அது இந்த வாஸ் டிஃபரன்ஸில் போகும்போது இங்கே உனக்கு கிளாண்ட்ஸ், உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்துட்டு என்ன பண்ணணும்னா சில செக்ரீஷன்ஸ் இந்த ஸ்பெர்முக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, அண்ட் செமினல் வெசிக்கலுமே சில செக்ரீஷன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெர்முக்கு வந்துட்டு கொடுக்கும். அது கொடுத்துட்டு அந்த செக்ரீஷன்ஸு அந்த ஸ்பெர்ம் கூட சேர்ந்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செமன் ஆர் சீமென் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சீமென்
சீமன் தான் யூரினரி பிளாடர்லேருந்து அந்த யுரேத்ரால அந்த இருக்கிற அந்த பெனிஸ் வழியாக உனக்கு வெளியே வரும் அந்த ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எஜாக்குலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். உன்னோட ஸ்பெர்மு அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரு எப்படி இருக்குது அந்த ஒரு ஹோல் ப்ராசஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கான்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகே, எஸ், யாருக்குன்னா அந்த டவுட் இருக்குன்றதா? அபினவ் 500 out of 500 எடுக்கணுமா? ஆசம், ஐ அப்ரிஷியேட் தட். எஸ், மெஹந்தி டிசைனர், எதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வந்துட்டு சொல்லுங்கள். எஸ் எஸ் எஸ், எதில்? எஸ், செமினல் வெசிக்கலோட ஃபங்க்ஷன் என்ன மேம் அப்படின்னு வந்துட்டு கமலேஸ்வரன் வந்துட்டு கேட்குறாங்க. கமலேஸ்வரன், செமினல் வெசிக்கல் வந்துட்டு ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி சில வந்து இதை வந்துட்டு செக்ரீட் பண்ணும். ஓகே, இந்த ஃப்ரக்டோஸ் சில நேரத்தில் கால்சியம் கூட வந்துட்டு கொடுக்கும். இது எல்லாமே அந்த ஸ்பெர்மை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பில்டு பண்ணும். ஸோ பேசிக்லி இந்த செமினல் வெசிக்கலுமே சரி ப்ராஸ்டேட் கிளாண்டுமே சரி ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரிஷன் கொடுக்குது. ப்ளஸ் அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு மூவ் ஆகுது, மொபைலாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அது எப்படி மூவ் ஆகுதுன்னா இந்த செக்ரீஷன்ஸ் மூலியமாக தான் அது மூவ் ஆகுது. ஓகே, எஸ், ஓகே. ஸோ யாருக்கு நான் டவுட் இருக்கின்றதா? நோ டவுட்டா? ஹர்ஷாக்கெல்லாம் நோ டவுட்டா? ஓகே, கமலேஸ்வரன் புரிஞ்சுச்சா? கமலேஷ் புரிஞ்சுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடுவோமா? நெக்ஸ்ட் விச் இஸ் யுவர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு போயிடலாமா? எஸ், ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆக்சுவலாக மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இன்னுமே வந்துட்டு சப்ப ஈஸி. ஸோ பவிகா ஸ்ரீ, உனக்கு அந்த ஃப்ளோ சார்ட் வேணுமா உங்களுக்கு? ஜஸ்ட் அ செகண்ட் வா. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனி, ஒன்றுமே கிடையாது. உன் டெஸ்டிஸ் வந்துட்டு இருக்குதுல்ல, உன் டெஸ்டிஸ் வந்துட்டு தான் உன்னோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த ஒரு ஆர்கனம். சரியா? இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு ஒரு பேக் லெக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அந்த பேக் லெக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஓகே, அந்த பேக் லெக் ஸ்ட்ரக்சரை ஸ்க்ராட்டம்னு சொல்லுவோம். ஏன் டெஸ்டிஸ் வந்துட்டு ஸ்க்ராட்டம்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த டெஸ்டிஸ் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு ஒன்று டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்று உன்னோட ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டெஸ்டிஸில் வந்துட்டு அந்த பாடி டெம்பரேச்சரோட 2 to 3 degrees வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு இந்த பேக் லெக் ஸ்ட்ரக்சரான ஸ்க்ராட்டம்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்க்ராட்டமை சுற்றி இந்த டெஸ்டிஸ் இருக்கும்போது இப்போ நம்ம குளிர்ச்சுன்னா நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம் நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி டெஸ்டிஸை வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ராட்டம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ தான் பாடி டெம்பரேச்சரை விட டெஸ்டிஸில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்போ தான் டெஸ்டிஸால் அந்த ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்புறமா டெஸ்டிஸ் இன்னொரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது பேர் டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் பாய்ஸில் பார்க்குற அந்த பியூபர்ட்டி சேஞ்சஸ்க்கு காரணம் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அதுக்கப்புறமா இந்த டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆன அந்த ஸ்பெர்மு அடுத்து எங்கே போகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு வாஸ் டிஃப்ரென்ஸ்குள்ளே வந்துட்டு போகும். ஓகே, இந்த வாஸ் டிஃப்ரென்ஸில் வந்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்பெர்முக்கு வந்துட்டு சரியாக மூவ் பண்ண வராது, சரியா நியூட்ரிஷன் வந்துட்டு இந்த ஸ்பெர்முக்கு வந்துட்டு கிடையாது. அப்போது இந்த ஸ்பெர்ம் இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு டியூப்லெக் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்துட்டு சில கிளாண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் செமினல் வெசிக்கல். இது ரெண்டுமே என்ன பண்ணோன்னா வந்துட்டு சில செக்ரீஷன்ஸ் வந்துட்டு இந்த அந்த ஸ்பெர்ம் போயிட்டுருக்குல்ல வாஸ் டிஃப்ரென்ஸில் அது போயிட்டுருக்கு. அது வழியில் சில செக்ரீஷன்ஸை ப்ராஸ்டேட் கிளாண்டு கொடுக்கும், செமினல் வெசிக்கல் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது கொடுக்குற இந்த செக்ரீஷன்ஸில் வந்துட்டு ஃப்ரக்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சரியா? இந்த ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த ஸ்பெர்முக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்பெர்முக்கு இந்த செக்ரீஷன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெர்முக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்பெர்முக்கு அதோட மொட்டிலிட்டி அதாவது மூமெண்ட்டு அண்ட் வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும் இந்த ஸ்பெர்முக்கு. இப்போது இந்த ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷனும் கிடைச்சிருச்சு ப்ளஸ் மூவ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த செக்ரீஷன்ஸ் ஆஃப் prostate gland plus seminal vesicle along with the sperm is referred to as semen or semen. Okay, so secretions of prostate gland plus seminal vesicle along with sperm is referred to as semen. இந்த semen தான் vas difference வழியாக travel ஆகும். vas difference இருந்து எங்க போகுது அப்படின்னு வந்து கேட்டனா உன்னோட urinary bladderக்கு வந்துட்டு அது போகும். மேல்ல சொல்றேன், ஃபீமேல் இல்ல. ஓகே, ஸோ urinary bladderக்கு வந்துட்டு போகும். ஸோ அங்கே urinary bladderக்கு வந்துட்டு போகும்போது அங்கே யுரேத்ரா தான் வந்துட்டு ஒரு காமன் பேசேஜாக ஆக்ட் ஆகுது. எதுக்கு? ஸ்பெர்முக்குமே அண்ட் யூரினுக்குமே. ஸோ யுரேத்ரால
வால்ல இந்த பெனிஸ் வழியாக உன்னோட அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு வெளியே வரும். அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் பேர் எஜாக்குலேட். ஓகே, எஜாக்குலேட். ஓகே, இது வந்துட்டு சி. ஓகே, I hope it is clear. EJACULATE, ejaculate. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு உன்னோட மேல் ரீப்ரொடக்டிவ் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது கிளியர்னா நம்ம வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்க்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு இன்னும் ரிலேட்டிவ்லி ஈஸி தான். ஓகே, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ரொம்ப சப்பை. ஓகே, இங்கிலீஷ் சேலஞ்ச் 100 கிளாஸ் ஆஸ் பர் டைம் டேபிள். இன்றைக்கி கமலேஷ் இங்கிலீஷ் இல்லைப்பா இன்றைக்கி. ஸோ ஆட்ஸாக வருதாப்பா, ஐ எம் ஸோ சாரிப்பா, ஆட்ஸாக வருதுன்றாங்களே. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது? ஸோ ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ் ஆர் எக் இது ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் ஓவரிஸ். எப்படி உன்னோட டெஸ்டிஸ் வந்துட்டு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஓவரிஸ் வந்துட்டு ஃபீமேல் ஜெர்ம் செல்லான எக் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் உன்னோட ஓவரிஸ் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 ஹார்மோன் தான் வந்துட்டு பியூபர்ட்டி சேஞ்சஸ் இன் ஃபீமேலுக்கு ரெஸ்பான்சிபிள். அவ்வளோதான், இந்த ஹோல் பேராகிராஃபில் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஃபீமேல் ஜெர்ம் செல் எக் அதை வந்துட்டு ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவரி அதை தவிர்த்து ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் என்னது? எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்துட்டு என்ன நடக்குது? இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, எப்போ ஒரு பையன் வயசுக்கு வர்றானோ அந்த பியூபர்ட்டி ஏஜ் வந்துட்டு எப்போ இருக்குன்னா ஒரு 12லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எப்போ அந்த பையன் வயசுக்கு வரணும் அப்போ தான் அவனோட பாடியில் டெஸ்டிஸோட அந்த சிந்தசிஸ் ஆர் ஃபார்மேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கேர்ள்ஸில் அப்படி கிடையாது. கேர்ள்ஸு அவங்களோட மம்மியோட வயிற்றில் இருக்கும் போதே அப்போவே வந்துட்டு அவங்களோட பாடியில் வந்துட்டு அந்த ஓவரீஸில் வந்துட்டு எக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிரும். ஓகே, அப்போவே வந்துட்டு ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஒரு கேர்ள் பிறக்கும் போதே அவங்களோட ஓவரீஸில் thousands ஆஃப் இம்மெச்சூர் எக்ஸ் வந்துட்டு இருக்குது, இம்மெச்சூராக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது எப்போ மெச்சூர் ஆகும்? பியூபர்ட்டியில் மெச்சூர் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கிளாஸ் 12th படிப்பீங்க. இம்மெச்சூர் எக் எப்படி மெச்சூர் ஆகுது அந்த ஃபெனாமினல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் 12th படிப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், எல்லா கேர்ளும் பிறக்கும் போதே அவங்களோட ஓவரீஸில் எக்ஸோடு தான் பிறக்கிறாங்க. ஆனால் இந்த எக்ஸ் எல்லாமே இம்மெச்சூராக இருக்கும். அந்த கேர்ளு 12 or 13 ஏஜில் பியூபர்ட்டி ஹிட் ஆகும் போது தான் இந்த இம்மெச்சூர் எக்ஸ் வந்துட்டு மெச்சூர் எக்ஸாம் மாறி மாதம் ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான் ட்விஸ்ட்டு. ஓகே, ஸோ பியூபர்ட்டி ஹிட் ஆகும் போது தான் இந்த எக்ஸ் வந்துட்டு மெச்சூர் ஆகும். அப்போ தான் மந்த்லி எக் இஸ் ப்ரொடியூஸ்டு. அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த எக் ப்ரொடியூஸ்டு வந்துட்டு எங்கே வந்துட்டு போகுது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் NCERT வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரஃப் டயக்ராம் அகைன் வந்துட்டு நான் போடுறேன். ஸோ ரஃப் டயக்ராம் அகைன். ஸோ ரஃப்னா ரஃப் டயக்ராம். தயவு செஞ்சு யார் என்ன மேம் டயக்ராம் இது அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது என்ன. ஓகே, ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உன்னோட ஒரு பயங்கர ரஃப்பான வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் உனக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப் ஆர் த ஓவிடக்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உன்னோட ஓவரீஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. 2 ஓவரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு உன்னோட யூட்ரஸ் அண்ட் இந்த கச்சகச்சன் லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைன் வந்துட்டு என்னென்னா எண்டோமெட்ரியம் லைனிங். ஓகே, எண்டோமெட்ரியம் லைனிங். ஓகே, அண்ட் இது வந்துட்டு உன்னோட வைஜீனாக்கு மேலே உன்னோட சர்விக்ஸ் வந்துட்டு இருக்கும். சர்விக்ஸும் வைஜீனாவும் 2ம் சேர்த்து ஒட்டுగా பர்த் கேனால் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் என்ன இருக்குன்னா, எய்தர் சைடு இங்கே ஒரு முட்டை இருக்கும், இந்த பக்கம் ஒரு முட்டை இருக்கும். அதாவது 2 பக்கமே உனக்கு முட்டை இருக்கிற ஒரு வீடு இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஓவரி, இந்த பக்கம் ஒரு ஓவரி. இதை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு நடுவு பகுதியை வந்துட்டு யூட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. யூட்ரஸ் வந்து உனக்கு சர்விக்ஸில் வந்துட்டு வைஜேனா அண்ட் இந்த குறை அந்த லைன்ஸை வந்துட்டு எண்டோமெட்ரியம் லைனிங் விச் லைன்ஸ் த யூட்ரஸ். ஒரு யூட்ரஸை சுற்றி ஒரு லைன் இருக்குது, ஒரு லைனிங் ஆஃப் மசில் டிஷ்யூ இருக்குது. அதை எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படின்னு வந்துட்டு
சொல்லுவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் egg is carried from the ovary to the womb through a thin oviduct or fallopian tube. These oviducts unite into an elastic bag-like structure known as the uterus. So uterus-ஐ நீங்கள் உங்கள் எக்ஸாம்பிள் எழுதும் போது அது ஒரு bag-like structure, அது எலாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறமா fallopian tube-உம் oviduct-உமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, thin அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது, மாதம் வந்துட்டு உன்னோட ஓவரி வந்துட்டு ஒரு எக் ரிலீஸ் பண்ணும். அது எதர் இந்த ஓவரி ரிலீஸ் பண்ணும் ஆர் அந்த ஓவரி ரிலீஸ் பண்ணும். ஏதானா ஒரு ஓவரி வந்துட்டு ஒரு எக் ரிலீஸ் பண்ணும். அந்த எக் வந்துட்டு ஓவரியில் வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ அந்த எக் வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்துட்டு வரும். ஸோ அங்கிட்டு இருந்து அது வெயிட் பண்ணும், எதனா ஒரு ஸ்பெர்ம் வருமா அப்படின்னு வந்துட்டு அது வெயிட் பண்ணும். ஒருவேளை ஸ்பெர்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெர்மும் எக்கும் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து அது ஜைகாட்டாக டெவலப் ஆகும். ஒருவேளை ஸ்பெர்ம் வரலை அப்படின்னா இந்த எக்கு வேஸ்ட்டு. அப்போது இந்த எக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்கு போய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்க இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் கூட சேர்ந்து இந்த வைஜினியா வழியாக பிளட்டாக வெளியில் வந்துடும். அதுதான் மென்சுரேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கை வச்சு பார்க்க போகிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க சொல்கிறாங்க அதே விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்பெர்ம் வந்துட்டு வைஜினல் பேசேஜ் வழியாக இன்டோர்கோஸ், ஸ்பெர்ம் வைஜினல் பேசேஜ் வழியாக என்டர் ஆகுது. எது அந்த ப்ராசஸ் என்னது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வழியாக என்டர் ஆகுது. ஸோ அங்கிட்டிருந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு எங்கே போகும், அப்போடாக ட்ராவல் பண்ணுது, அதாவது ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் என்ன இருக்குது, எக்கு இருக்குது. அப்புறமா என்ன ஆகும், அந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகாட்டாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஜைகாட் வந்துட்டு டிவைட் ஆகி அது எம்ப்ரியோவாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். இந்த எம்ப்ரியோ வந்துட்டு யூட்ரஸோட லைனிங்கில் இம்ப்ளான்ட் ஆகும். அதுதான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜைகாட் வந்துட்டு அங்கே ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகுது. ஜைகாட் டிவைட் ஆகி அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி அந்த எம்ப்ரியோ யூட்ரஸில் போய் அட்டாச் ஆகும். அதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எப்போ இந்த எம்ப்ரியோ வந்துட்டு யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகுதோ அப்போலேருந்து தான் நம்ம அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லவே செய்வோம். அப்போ தான் அந்த எம்ப்ரியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது ஃபீட்டஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்ரி மந்த் வந்துட்டு உன்னோட யூட்ரஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, ஸ்பெர்ம் வருமா அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ யூட்ரஸ் ப்ரிப்பேர்ஸ் இட்செல்ஃப் எவ்ரி மந்த். ஒரு எம்ப்ரியோ வந்துட்டு நம்ம நர்ச்சர் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு வெயிட் பண்ணும், தானே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் அந்த யூட்ரஸோட அந்த லைனிங்கை நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம் லைனிங். அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அது அந்த வளர எம்ப்ரியோ வந்துட்டு நரிஷ் பண்ணுறது தான் அதோட பர்பஸே. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு கான்செப்டை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வில் ஃபினிஷ் ஆஃப் அண்ட் உங்களோட டவுட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ எம்ப்ரியோக்கு வந்துட்டு அது வளரும் போது அதுக்கு நியூட்ரிஷன் வேணும். அந்த நியூட்ரிஷன் எங்கேருந்து வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் பிளசென்டாலேருந்து கிடைக்கும். ஸோ பிளசென்டா என்னது, அது ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரு யூட்ரைன் வாலில் வந்துட்டு அட்டாச் ஆகியிருக்கும். சரியா, இந்த ஒரு பிளசென்டாவில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ வில்லை எல்லாம் கூட வந்துட்டு இருக்குது. அப்சார்ப்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வில்லை கூட வந்துட்டு இருக்கு. ஸோ என்னென்னலாம் வந்துட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ குளுக்கோஸு, ஆக்சிஜன் மதர்லேருந்து அந்த எம்ப்ரியோக்கு வந்துட்டு போகும். அதே மாதிரி எம்ப்ரியோலேருந்துட்டு அந்த மம்மிக்கு வழியாக வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு நடக்கிறதுக்கு 9 months ஆகும். இந்த ஒரு 9 months பீரியடை தான் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த 9 months பீரியடை தான் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ இது வழியாக தான் அந்த சைல்டு வந்துட்டு பிறக்கும் போது ரித்தமிக் கான்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வலியோடு அவங்க வந்துட்டு பெற்று போடுறாங்க இல்லையா. ஸோ சைல்டு இஸ் born as a result of rhythmic contractions of the muscle in the uterus. ஏன்னா அந்த யூட்ரஸ் தான் வந்துட்டு அந்த பேபியை புஷ் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பேபியை வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு உதவியே செய்யும். ஓகே, ஸோ அந்த 9 months பீரியடில் ஸ்டொமக் வந்துட்டு பெருசாகிறது கிடையாது, உன்னோட யூட்ரஸோட சைஸ் வந்துட்டு பெருசாகும். ஸோ யூட்ரஸ் பெருசாகிறதுனால மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு புஷ் பண்ணும்.
அதனால தான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்டமக் பெருசாக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் செக்ஷன் இஸ் கிளியர். இது கிளியர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்டில் ஒருவேளை எக் ஃபர்டிலைஸ் ஆகணும்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கா நம்ம ஃபினிஷ் பண்ணதில்? எஸ், எக்ஸ்பிளைன் டீப்லி ரோல் ஆஃப் ஃபீட்டஸ் இன் ப்ரெக்னென்சி மேம் அப்படி வந்துட்டு பால் ஜெயகர் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பால் ஜெயகர், ரோல் ஆஃப் ஃபீட்டஸ் வந்துட்டு இன் ப்ரெக்னென்சி வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபீட்டஸோட ரோல் வந்துட்டு அதோட மம்மியோட வயிற்றில் இருந்துட்டு வளருது தான் அதோட ரோல். ஸோ அதுக்கு பெருசாக வந்துட்டு ப்ரெக்னென்சியில் ஒரு ரோலுமே வந்துட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மதருக்கு தான் வந்து ரோல் இருக்குது. அண்ட் ஃபாதர் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் அவங்களுக்கு ரோல் இருக்குது. ஃபீட்டஸ்க்கு ஒரு ரோலுமே கிடையாது ப்ரெக்னென்சியில். ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு ஃபீட்டஸ் எப்படி வளருது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேணால் நல்லா சொல்ல முடியும். ஃபீட்டஸ்க்கு ப்ரெக்னென்சியில் ரோல் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனால் ஃபீட்டஸ் எப்படி வளருது அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறேன். ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகி ஜைகாட் ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, ஸோ ஜைகாட் ஃபார்ம் ஆகும்போது இது ஒரு செல்லாக இருக்குது. இந்த ஒரு செல் 2 செல்லாக மாறும், 4 செல்லாக மாறும், 8, 16, 32 செல்லாக மாறும். இந்த ஜைகாட்டு எங்கே ஃபார்ம் ஆகுது ஒரு எங்கே இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூபில் இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இது ஜைகாட் வளர்ந்து வளர்ந்து அது ஒரு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். இது வந்துட்டு ஜைகாட். சரியா, இந்த மாதிரி இந்த ஜைகாட் டிவைட் ஆகி 2லேருந்து 4, 8, 16, 32 அப்படின்னு ஆகி ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு நிற்கும். அந்த ஒரு ஸ்டேட்டை நம்ம எம்ப்ரியோ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு எம்ப்ரியோ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரம் இந்த ஜைகோட் டிவைட் ஆனது எல்லாமே ஃபெலோப்பியன் டியூப்ல தான் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி அது எங்கே வரும்னா உன்னோட யூட்ரஸ் கிட்ட வரும். யூட்ரஸில் இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆன பிறகு இந்த எம்ப்ரியோ யூட்ரஸோட அந்த வாலில் அட்டாச் ஆகும். அதை இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அந்த எம்ப்ரியோ வந்துட்டு அந்த யூட்ரஸ் நம்ம பார்த்தோம் இந்த யூட்ரஸ் இப்படி இருக்குது இல்லையா, அந்த ஒரு யூ ஷேப்பில், எப்போ இந்த எம்ப்ரியோ இந்த ஒரு யூட்ரஸோட இந்த வாலில் அட்டாச் ஆகுதோ அப்போ தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஜெஸ்டேஷன் பீரியடு ஸ்டார்ட்டே ஆகும். அங்கேருந்து அந்த எம்ப்ரியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வளரும். அது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி இந்த எம்ப்ரியோ வந்துட்டு வளரும் போது ஒரு 3-4 வீக்ஸ் ஒரு 7 வீக்ஸ் ஆன பேருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அது ஃபீட்டஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்லி 1 மாதம் 1.5 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அப்போ தான் அவங்க வந்துட்டு ஃபீட்டஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃபீட்டஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த 9 months அந்த 10 months பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவிஸ்லலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹார்ட் பீட் கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட ஸ்பைனல் கார்டோட இந்த முன்னாடி வருஷம் நோட்டோ கார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்துக்குள்ளே போக வரும்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதமும் ஒன்று வரும். ஸோ ஒரு மாதம் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து டெவலப் ஆகும், ஒரு மாதம் நெயில்ஸ் வளரும், ஒரு மாதம் ஸ்கின்ல வந்துட்டு அந்த ஹேர் வளரும், ஸோ கண் வந்துட்டு ஓப்பன் பண்ணும், உள்ளுக்குள்ளேயே பேபி, ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இந்த ஃபீட்டஸ், ஸோ அந்த மாதிரி 10 monthsலையுமே ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கா? மேம், ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் எக்ஸாக்ட்லி வேர் பாப்சிக்கல் ஃபர்டிலைசேஷன் ஃபெலோப்பியன் டியூப் ஆர் அதை ஓவிடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்க்கும்போது ஸோ ரஃபாக வரேன் அகேன். ஸோ ரஃபாக போடும்போது இந்த இடம் இந்த ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுதான் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நடக்கும். ஓகே, ஸோ எஸ், பிளசென்டானா என்னென்னா பிளசென்டா வந்துட்டு ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா பிளசென்டா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும் அது. ஓகே, ஸோ இந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூட்ரஸ்க்கு அட்டாச் ஆகியிருக்கும். இது ஏன் யூட்ரஸ்க்கு அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த மம்மி நம்ம காமனாக நமக்கு தெரியும் இல்லை, மம்மி நல்லா சாப்பிட்டா தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதர் சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் இருக்க அந்த நியூட்ரிஷன் எல்லாமே அந்த ஃபீட்டஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த பிளசென்டா வழியாக தான் போய் சேரும். அதே மாதிரி மதர் தானே ப்ரீத் பண்ணுறாங்க, உள்ளே இருக்க ஃபீட்டஸ் எங்கேருந்து ப்ரீத் பண்ணுது? அது வந்து அவுட் சைடே வரல, அவுட் சைடு வந்தால் தான் அது இண்டிபெண்ட்டாக ப்ரீத் பண்ணும். அப்போ அது வரைக்கும் அதோட மதர் மேலே தான் அது டிபெண்ட்டாக இருக்குது. அப்போது அதுக்கு ஆக்சிஜன் கூட அதோட மதர் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இது இந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரான பிளசென்டா வழியாக தான் கிடைக்கும். சிமிலர்லி நியூட்ரிஷன் ஒரு பக்கம் அந்த ஃபீட்டஸ்க்கு போகுது அப்படின்னா அந்த ஃபீட்டஸுமே வந்துட்டு சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்துட்டு அதை ஜெனரேட் பண்ணும். அந்த ஜெனரேஷனை நம்ம வந்துட்டு வெளியெடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதுவுமே இந்த பிளசென்டா மூலியமாக தான் மதர் வழியாக அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ எஸ்,
இப்போ பாப்சிக்கல் அதுதான் சொன்னேன். இட் இஸ் வந்துட்டு இன் யோர் நீங்கள் 11th and 12th அப்பா ஆம்புலரி இஸ்தமஸ் ஜங்ஷன். எக்ஸாக்ட்லிப்பா, அது ஆம்புலரி இஸ்தமஸ் ஜங்ஷன். அதாவது நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு கேட்குறீங்க, அது நம்மளோட 10th கிளாஸ்க்கு இல்லை. அதனால நான் கன்ஃபியூஸ் பண்ணலை எந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுமே. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்குது. அது எந்த பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப், அது ஆப்தமஸா இஸ்தமஸா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வேணாம். ஓகே, ஸோ எஸ் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போது ஒரு வேளை எக்கு ஃபர்டிலைஸ் ஆகலை, அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சிவகுமார் சைல்டு பர்த் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் மட்டும்தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறான் சைல்டு பர்த்தை குறித்து. பெருசாக ஒன்றுமே சொல்லலை. நானே உன் டெக்ஸ்ட் புக்கில் நீயே பார், நான் ஒன்றுமே சொல்ல. உன் டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லுதுன்னு பாரு. டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லுதுன்னா, த சைல்டு இஸ் born as a result of rhythmic contractions of the muscles in the uterus. அவ்வளோதான் சொல்கிறான். ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறான் சைல்டு பர்த்தை குறித்து. அப்படின்னா உன் எக்ஸாமில் இதை பற்றி டீட்டெயிலாக கேட்க மாட்டான்னு அர்த்தம். அப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் 12th கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நம்மளோட யூட்ரஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அவ்வளோ பெரிய ஒரு ஃபீட்டஸை ஒரு 2.5 kg ஆவரேஜாக, சில பிறக்கும் போது அந்த பேபிஸ்லாம் 4 kg எல்லாம் இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பேபியை ஒரு ஹியூமன் பாடி அகாமடேட் பண்ணுது அப்படின்னா எதனா ஒரு ஆர்கன் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது வந்து ஃபீமேலோட பாடியில் யூட்ரஸ் வந்துட்டு நடக்கும். அதனால தான் அவங்களோட பாடியில் வந்துட்டு அந்த 10 months அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அவங்க வயிறு இவ்வளோ பெருசாக வந்துட்டு தெரியும். காரணம் வந்துட்டு என்னென்னா யூட்ரஸ் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. அண்ட் அதை டெலிவர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா யூட்ரஸ் வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி வேறு லெவலில் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பேபி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெளியில் வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த இதை தான் கான்ட்ராக்ஷன்ஸ்னே சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பேபி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நேச்சுரலாகவே என்னோட பாடி ப்ராசஸ் வெளியில் தள்ளுறதுக்கு அது உதவி செய்யும். ஓகே, ஸோ அவ்வளோ ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஒரு வேளை இப்போ எக் ஃபர்டிலைஸ் ஆகலை, அப்போ என்ன நடக்கும் மேம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐரணி பார்த்தியா, மாதம் நம்ம பாடியில் ஃபீமேல் பாடியில் ஒரு எக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஸ்பெர்ம் நம்ம கிடைக்கல, ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அந்த எக்கு நம்ம ஃபீமேல் பாடியில் வரும் ஒரே ஒரு நாள் தான் ஸ்டே ஆகும். அதுதான் இங்கே வந்துட்டு பெரிய மேட்ரு. ஒரு நாள் வெயிட் பண்ணுற உனக்காக ஸ்பெர்ம், நீ வரலனா நான் இந்த பாடி விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது நம்மளோட எக்கு. ஸோ எக் ஒரு வேளை ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா இட் லிவ்ஸ் ஃபார் அபவுட் 1 day. ஓகே, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஃபீமேலோட பாடியில் வந்துட்டு ஸ்டே ஆகும். அப்புறமா என்ன மேம் ஆகும், அந்த எக்கு காணாமல் போயிருமான்னு கேட்டால் எஸ், உன்னோட பாடியிலேருந்துட்டு அந்த எக் வந்துட்டு வெளியில் வந்துடுது. எப்படி வெளியில் வந்துடுது அப்படின்னு கேட்டால் ஓவரி எவ்ரி மந்த் ஒரு எக் ரிலீஸ் பண்ணுது. ஸோ யூட்ரஸுமே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஒரு ஃபர்டிலைஸ்டான எக் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு வேளை எக்குமே அந்த ஸ்பெர்முமே ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த லைனிங் வந்துட்டு பிரேக் ஆகி வைஜினியில் வந்துட்டு பிளட் ஆகி வெளியில் வந்துடும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே எண்டோமெட்ரியம் லைனிங் பற்றி தான் பேசுகிறாங்க. இது திக் ஆகும் அண்ட் ஸ்பாஞ்சி ஆகும். இது வந்து அந்த பேபியை நரிஷ் பண்ணுறது ஒரு அந்த எம்பிரியோ நரிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம பாடியில் ஃபீமேல் பாடியில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி மந்த் நம்மளோட ஃபீமேல் பாடி ஒரு 2 ஓவரிஸ் இருக்குது. எதனா ஒரு ஓவரி வந்துட்டு மாதம் ஒரு எக் வந்து ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓவரியில் இருந்துட்டு அது ஃபெலோப்பியன் டியூப்பில் போய் வெயிட் பண்ணும். அதே சமயம் யூட்ரஸ் என்ன பண்ணணும்னா யூட்ரஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும், தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, எப்போனா நமக்கு வந்துட்டு ஒரு அதுக்கு தெரியாது ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிறது வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் ஆச்சா இல்லையான்னு இப்போதே தெரியும். ஆனால் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் மாதம். ஓகேடா, இந்த மாதமாச்சு நம்ம பாடியில் ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம நரிஷ் பண்ணணும் அப்படின்னா யூட்ரஸ் வந்து ஒரு பக்கம் காத்துட்ருக்கோம். அதே சமயம் யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் லைனிங் இருக்குதுல்ல, அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் திக்காகும், ஸ்பாஞ்சியாக மாறும். இது எல்லாமே எதுக்கு நடக்கும்னா அந்த ஒரு வேளை ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த ஃபர்டிலைஸ்ட் எக் ஆர் அந்த எம்ப்ரியோவை நரிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். ஒருவேளை அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அந்த ஃபீமேல் பாடி என்டர் ஆகலை, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கலை, ஸோ ஸ்பெர்மும் என்டர் ஆகலைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த எக்கு வந்துட்டு வரும் அந்த ஃபீமேல் பாடியில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் அந்த எக் வந்துட்டு தேவையில்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த லைனிங்கு தேவையில்லை. அப்போ என்ன ஆகும், இந்த லைனிங்கு பிரேக் ஆகும் and it comes out through the vagina as blood and mucus along with the egg that is
released. இந்த மாதிரி இது மந்த்லி வரதை தான் நம்ம மென்சுரேஷன் சொல்லுவோம். இது யூஸ்வலாக வந்துட்டு 2 to 8 days வந்துட்டு லாஸ்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சிடுறேன். ஃபெலோப்பியன் டியூப் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சிடுறேன். ஓகே, ஓகே, ஸோ மந்த்லி ஓவரி வந்துட்டு ஒரு எக் ரிலீஸ் பண்ணுது. இங்கே ஒரு எக்கு இருக்குது. ஓகே, இந்த சமயம் யூட்ரஸ் என்ன பண்ணோன்னா, யூட்ரஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். யூட்ரஸ் வந்துட்டு ஹாப்பியாக வெயிட் பண்ணோம். ஓகேடா, எப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு எம்ப்ரியோ வரும். அந்த எம்ப்ரியோ வந்துட்டு எப்போ வரும், எம்ப்ரியோ எப்போ ஃபார்ம் ஆகும், ஒன்லி இஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆச்சுன்னா தான் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அப்போ யூட்ரஸ் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஓகேடா எம்ப்ரியோ வந்துட்டு வரும், நம்ம அந்த எம்ப்ரியோக்கு வந்து தேவையான நரிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் யூட்ரஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த யூட்ரஸ் இருக்க அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அவன் என்ன பண்ணுவான்னா நல்லா திக்காகுவான், நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துட்டு மாறிடுவான். அவனும் வந்துட்டு அந்த எம்ப்ரியோ வந்துட்டு நரிஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இங்கே ஸ்பெர்மே என்ட்ரி ஆகலைன்னு வெய்ய, அப்போது இந்த எக்கும் வேஸ்ட்டு, எண்டோமெட்ரியம் லைனிங்கும் வேஸ்ட்டு. அப்போது இந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கும் இந்த எக்கும் இந்த யூட்ரஸ் வந்துட்டு பிளட்டாக ஃபார்ம் ஆகி வெளியில் வந்துடும். அதுதான் மென்சுரேஷன் சொல்கிறாங்க. இது வந்துட்டு 3 to 8 days வந்துட்டு நம்மளோட பாடியில் லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கெலாம் வந்துட்டு ஒரு 4 days கத்தம் ஹோகியா. சில பேருக்கு வந்து 3 days இருக்கலாம், சில பேருக்கு 1 week 8 days கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் அதோட பீரியட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். பட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போகிறதுக்கு முன்னாடி மென்சுரேஷன் அண்ட் எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா என்ன நடக்குது, அந்த கான்செப்ட்லாம் கிளியரானு சொல்லுங்கள். ஓகே, ஸோ சிவர்க்கில் வந்துட்டு கிளியர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எஸ், மெனோபாஸ் அப்படின்னா என்னது மேம் அப்படின்னு வந்து சிவகுமார் வந்துட்டு கேட்குறாங்க. மெனோபாஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனார்க்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 12 வயசு வரைக்கும் பீரியட்ஸே வரல, ஆனால் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வருது இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அதுதான் உங்களுக்கு இதுக்கப்புறம் மாதம் இந்த ப்ராசஸ் வரப்போதுரா அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் அது வந்துட்டு மெனார்க். ஓகே, மந்த்லி வரதை நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறமா ஒருத்தவங்க ஒரு 50 years, இப்போல்லாம் வந்துட்டு 45லே போயிடுது, ஏன்னா நம்ம ஹெல்த் அப்படி இருக்குது. பட் ஆவரேஜாக பார்த்தோன்னா 50-55 இயர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி மந்த்லி அந்த உமனுக்கு அந்த பீரியட்ஸ் ஆர் அந்த எக் ரிலீஸ் ஆகுறது அது ஸ்டாப்பே ஆயிரும். ஓகே, ஸோ பர்மனெண்ட்டாக வந்துட்டு அவங்களுக்கு மென்சுரேஷன் ஒரு விஷயம் வந்துட்டு வரவே வராது. ஆவரேஜ் ஏஜ் வந்துட்டு 50-55, ஆனால் இப்போல்லாம் 45 இயர்ஸ்லேயே பார்க்க முடியுது. அது ஒரு கஷ்டமான செய்தி தான். ஆனால் எக்ஸாமில் கேட்கும் போது நீங்கள் 50-55ன்னே எழுதுங்க. ஓகே, தட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஏஜ். எக்ஸ்பெக்டட் ஏஜ் வந்துட்டு 50-55 ஏஜில் தான் வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிடும். அதை வந்துட்டு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் ஸ்டாப்ஸ் மேம் அப்படின்னு வந்துட்டு உதயா சொல்கிறாங்க. வை திஸ் இஸ் டிஃபரிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபீமேல்ஸ். எது இஸ் டிஃபரிங் சிவகுமார்? எதை கேட்குறீங்க டிஃபரிங்னு புரியல. மெனோபாஸ் கேட்குறீங்களா, எதை பற்றி கேட்குறீங்க சிவகுமார்? நீங்கள் கிளியராக புரிஞ்சா? தக்ஷா ஆசம். மேம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ட்ராப் பண்ண போர்டில் எக்ஸாம் வருமா? எஸ் மனோஜ் ரமேஷ். இதில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 ஸ்ட்ரக்சர்ஸுமே தெரிஞ்சுக்கணும், மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதுக்காக சாண்ட்ரா மேம் சொன்னாங்க அப்படின்னு வந்து என் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. 2 ஸ்ட்ரக்சருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 ஸ்ட்ரக்சரோட அந்த பார்ட்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் 80% ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அதை தான் அதிகமான கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்க்கும்போது நான் ப்ரூஃபாகவே காமிக்க முடியும். அதிகமாக ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை தான் வந்துட்டு லேபிள் பண்ண ஆர் அதை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, வரைகிறதுக்கு ட்ராப் பண்ணு அப்படின்னு வந்துட்டு ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் தான் அதிகமாக கேட்குறாங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபியூ பேப்பர்ஸ், இப்போ ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் நான் ப்ரீவியஸ் இயர் எடுத்தேன்னா அதில் ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ட்ராப் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 கொஸ்டின் பேப்பரில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் 2மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கேட்டாங்கன்னா வரைகிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மென்சுரல் சைக்கிளா? ஓகே சிவகுமார், அது ஏன்னா வந்துட்டு அவங்களோட பாடி அமைப்பு பற்றி ஆர் வந்துட்டு அவங்க பிளட் லெவல்ஸை பற்றி கூட வந்துட்டு இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மற்ற கேர்ள்ஸ் பற்றி பேச வரல, ஸோ என்னோட பாடி பற்றி நம்மளோட பேசுவோம். பிகாஸ் ஆஸ் அ பயாலஜி டீச்சர் இதை பற்றிலாம் நான் ஷையாக அவங்கக்கிட்ட பேசக்கூடாது இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி 5 days. ஓகே, ஸோ 5 days அப்படின்னு சொல்லும் போது பயங்கர ஹெவியாக வந்துட்டு போகும். ஸோ அதனால நேச்சுரலாகவே நான் வந்துட்டு ஹீமோக்ளோபின் அப்படின்னு என்னாலாம் பீட்ரூட்டாக நல்லா சாப்பிட்ற ஆள். ஓகேவா, இந்த ஃப்ரூட் பிடிக்காது
பிடிக்காது, இந்த வெஜிடபிள் பிடிக்காது அப்படியெல்லாம் நீ சாண்ட்ரா மேம் பார்த்து சொல்கிறதெல்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா எது கொடுத்தாலும் திங்கிற ஐட்டம் நான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கே வந்துட்டு பிளட் வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மந்த்லி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 5 days போகும்போது பயங்கரமாக ஹெவி ஃப்ளோ வந்துட்டு போகும். ஓகே, அதுவே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு 3 days வந்துட்டு போகும். ஸோ 3 days வந்துட்டு போகும்போது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கம்மி ஃப்ளோவாகவே வந்துட்டு போகும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு அயன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும்போது அப்பயுமே அவங்களோட இந்த ஃப்ளோ ரேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஆர் ஜெனட்டிக்கலாக கூட வந்துட்டு அது இருக்கலாம். ஓகே, ஆர் அவங்களோட இந்த பாடி கம்போசிஷன் ஆர் அவங்களோட பாடி வெயிட், ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்மளை வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு 3 days இருக்கலாம், 5 days இருக்கலாம், மேக்ஸ் டு மேக்ஸ் 1 week 8 days வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 10 நாள்லாம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஏதோ அப்நார்மலாக இருக்குது. அதுவும் அதே மாதிரி 3 daysக்கும் கம்மி, அங்கே ஒரே நாள் முடிஞ்சிச்சு 2 நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே அது வந்துட்டு இர்ரெகுலர் கணக்கில் வந்துட்டு போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ 3 to 8 days தான் வந்துட்டு நார்மலான ரேஞ்ச். ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் a ஃபீமேல் ஹார்மோனா மேம்? எஸ் மீனாட்சி, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஹார்மோன். ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்னது அப்படின்னு வந்துட்டு கமலேஷன் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபீமேலோட பாடியில் 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது உன்னோட ஓவரிஸ், எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். எப்படி மேலோட பாடியில் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற அந்த ஹார்மோனு இந்த மேலில் இந்த முஸ்டாச் வளர்கிறதுக்கு, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளோ, அதே மாதிரி ஃபீமேல் பாடியில் இந்த எஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்துட்டு ஃபீமேல் பாடியில் வந்துட்டு இந்த மேமரி கிளான்ஸ், அதாவது பிரெஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு, ஹிப் வைட் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். அதே சமயம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்துட்டு அந்த ஃபீமேல் பாடியில் ப்ரெக்னென்சி டைமில், சைல்டு பர்த் டைமில், அந்த மாதிரி நேரத்துலலாம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட யூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு யூஸ்வலி வந்து ப்ரெக்னென்சி அண்ட் சைல்டு பர்த்து அந்த மாதிரி டைம்லலாம் அந்த ஹார்மோன் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஓகே, வேறு எதுனா இருக்கு இந்த என்வரன்மெண்ட் கார்பேஜ் திரு நம்ம வேறு ஏதோ சாப்டரில் இருக்கிறோமே. ஓகே, ஸோ இப்போ வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஒன்றே ஒன்று விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க சொல்கிறதெல்லாம் வளவதான் நான் போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் உங்களோட அவேர்னஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடியில் வந்துட்டு செக்ஷுவல் மெச்சுரேஷன் அஃப்கோர்ஸ் நடந்துருச்சு. அது வந்து 12 years நடந்துச்சோ 13 வயசில் நடந்துச்சோ பியூபர்ட்டி ஹிட் ஆகும் போது செக்ஷுவல் மெச்சுரேஷன் நடந்துருச்சு. ஆனால் செக்ஷுவல் மெச்சுரேஷனுக்கு நம்ம பாடி கேப்பபிளாக இருக்குது, ஃபிசிக்கலி நம்ம கேப்பபிளாக இருக்கும். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு உன்னோட என்சிஆர்டி உனக்கு சொல்கிறான், அறிகுறி சொல்கிறான். பிகாஸ் நம்ம எமோஷ்னலி ரெடியாக கிடையாது, மென்டலி ரெடியாக கிடையாது, ஃபினான்ஷியலி ரெடியாக கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி கேப்பபிளாக இருக்கலாம். பட் நம்ம ஹெல்த்துன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோம், வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி மட்டும் பேசுறதில்ல, மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேசும்போது வெறும் ஃபிசிக்கலி மட்டும் கிடையாது, அதுக்கு வந்துட்டு மென்டலி, எமோஷ்னலி அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபினான்ஷியலியுமே சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஏற்பட முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால ப்ராப்பரான அவேர்னஸோ இல்லை ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாமல் மற்ற தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறான் என்சிஆர்டி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது அடுத்தது வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்துட்டு நம்ம என்னன்னு தெரியணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஹெல்த் இந்த அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் யூஸ் இது பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம பாடியில் சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரதான் செய்யுது. ஸோ அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு அது வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா செக்ஷுவல் ஆக்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்டிமேட் கனெக்ஷன், ரொம்ப ஒரு க்ளோஸான ஆக்ட். ஸோ ஆப்போசிட் பர்சனுக்கு அவங்களுக்குள்ள எதனா ஒரு டிசீஸ் இருக்குதா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் அது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க எதனா டிசீஸ் கூட நமக்கு இது வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி செக்ஷுவலாகவே டிரான்ஸ்மிட் ஆகிற நிறைய டிசீசஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன கொனோரா அண்ட் சிஃபிலிஸ், அதே சமயம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன வாட்ஸ் அண்ட் எச்ஐவி எய்ட்ஸ். எச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அண்ட் எய்ட்ஸ்னா அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ இந்த டிசீசஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகாமல் நம்ம இந்த விஷயங்கள்
விஷயங்களெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நமக்கு சிலது சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு கவரிங் கால்ட் ஆஸ் அ காண்டம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காண்டம் வந்துட்டு பென்னிஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இது மூலியமாக டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பாடி வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை. உங்களோட பாடி, நாட் மை பாடி, உங்களோட பாடி ப்ரிப்பேர்டாக இல்லை. ஃபிசிக்கலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, பட் எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, மென்டலி ஸ்டில் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலியமாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்ம ப்ராப்பராக அவேர்னஸ் இல்லாத போது ஒருவேளை அந்த ஆப்போசிட் பார்ட்னரில் எதனா டிசீஸஸ் இருந்துச்சுனாலுமே அது ஈஸியாக செக்ஷுவலாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிரும். பிகாஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ரொம்ப ஒரு இன்டிமேட்டான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மூலியமாக என்னென்ன டிசீசஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு உனக்கு பாக்டீரியல் டிசீசஸான கொனரா அண்ட் சிஃபிலிஸ் அண்ட் வைரல் டிசீசஸான HIV, AIDS அண்ட் வார்ட்ஸ் பாஸ் ஆகுது. அப்போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நம்ம பண்ணுறது மூலியமாக டிசீசஸ் பாஸ் ஆகுது. ஆனால் வேறு எதனா வேஸ் வழியாக நம்மளால் வந்து கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எதனா மெத்தட்ஸ் இருக்கா, ஆர் சில்ட்ரன் வந்துட்டு பிறக்காமல் இருக்கிறது, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு எதனா மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த மெத்தட்ஸ் தான் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு காண்டம்ஸ் வந்து பெனிஸ் கவர் பண்ண யூஸ் பண்ணும்போது இட் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெனி ஆஃப் தீஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். அப்படின்னா 100% இல்லை, ஓரளவுக்கு. ஓகே, ஸோ இப்போது அந்த மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஓகே, ஸோ பார்த்த வரைக்கும் கிளியராக எதனா டவுட் இருக்கா? எஸ் ருக்மணி, என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். எஸ் அபினவம், இன்னும் நமக்கு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இந்த ஒரு லாஸ்ட் போர்ஷன் வந்துட்டு பெண்டிங் இருக்குது. இதை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா வி ஆர் டன். ஓகே, எஸ் ருக்மணி, என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். எஸ் பேரியர் மெத்தட்ஸ் தான்ப்பா சிவகுமார். அது எல்லாமே வந்துட்டு நம்ம கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். மேம் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் மீன்ஸ் ஓட சயின்டிஃபிக் நேம் தெரியணுமா? வேறு ஸ்கூல் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. சயின்டிஃபிக் நேம்னு ஒன்றுமே இங்கே கிடையாது. இட் இஸ் பேசிக்லி ஃபேமிலி பிளானிங் டெக்னிக்ஸ். நம்ம ஜென்ரலான டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஃபேமிலி பிளானிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வந்துட்டு வாசிக்டோமி, டியூபெக்டோமி தான் நீங்கள் வந்து சர்ஜிக்கல் நேம்ஸ். அதுதான் வேறு ஜென்ரலான. இப்போ நீங்கள் வாசிக்டோமி, டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் போகிறவங்ககிட்ட கேட்டால் அவனுக்கு வந்துட்டு தெரியாது. அதை வந்துட்டு அவன் என்ன நினைப்பான், அவங்ககிட்ட நீ ஜென்ரலாக சொல்லும் போது இந்த மாதிரி ஃபீமேல் ஃபேமிலி பிளானிங் ஆர் மேல் ஃபேமிலி பிளானிங் ஆர் ஃபீமேல்ஸ் ஸ்டெர்லைசேஷன் ஆர் மேல் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் காமனாக நம்ம சொல்லும் போது. அப்போ வாசிக்டோமி, டியூபிக்டோமி தான் ஆக்சுவலாக உனக்கு சயின்டிஃபிக் நேம்ஸே. ஸோ அதை தாண்டி வந்துட்டு சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ எஸ் இப்போது வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்புறமா உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எதனா டவுட் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ எப்பவுமே செக்ஷுவல் ஆக்ட் ஆல்வேஸ் அது வந்து ப்ரெக்னென்சியில் கொண்டு போய் முடியும். ஸோ கிட்டத்தட்ட 99.999% இன்டர்கோர்ஸில் ஏற்படுறது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இட் வில் லீட் டு pregnancy. In most of the cases it will lead to pregnancy. ஸோ அப்போது ப்ரெக்னென்சினால வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். பாடி மட்டும் இல்லை, மைண்டுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒரு உமன் இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவங்க ரெடியாக இல்லைன்னா அவங்களோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடும். அதனால வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த ப்ரெக்னென்சியை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆக்ட் எப்பவுமே ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு லீட் ஆகும். அண்ட் ஒரு உமன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட பாடியில் பயங்கரமான சேஞ்சஸ் நடக்கும். எமோஷ்னலி, மென்டலி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். ஒருவேளை அந்த உமன் இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லை, ஒரு ரெடியாக இல்லை, ஆர் அவங்களால அந்த சேஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல, ஒரு பேர் பண்ண முடியல அப்படின்னா அது அவங்களோட ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்க செய்யும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு
இன்ஃபெக்ஷனையுமே ப்ரிவெண்ட் பண்ண உதவி செய்யும் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்குமே. ஓகே, இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் ஆர் பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேட்டகரிஸில் வந்துட்டு விழுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட மெக்கானிக்கல் மெத்தட். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் பேரியரில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, உனக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு காண்டம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த காண்டம் வழியாக என்ன ஆகுதுன்னா, ஸ்பெர்ம் வந்துட்டு என்டரே ஆக முடியாத மாதிரி வந்துட்டு பண்ணிடுது. அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு எக்குக்கு போய் சேராத மாதிரியே வந்துட்டு காண்டம் நடுவில் வந்து ஒரு முட்டுக்கட்டு போட்டுருது. அதை தான் நம்ம பேரியர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ காண்டம் வந்துட்டு இந்த பென்னிஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிமிலராக வந்துட்டு அந்த உமனோட அந்த இதுலேயுமே வந்துட்டு போடுவாங்க, வைஜினியா எல்லாமே வந்துட்டு போடுவாங்க. அண்ட் அதர் கேட்டகரி ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் வந்துட்டு ஹார்மோனல் பேலன்ஸ், இதுக்கு வந்துட்டு ஓரல் பில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா, எக்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகாமல் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் வந்துட்டு பார்த்துக்கொள்ளும். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு ஓரலி எடுத்துப்பாங்க ஆஸ் பில்ஸ். ஐ ஹோப் இந்த ரெண்டு ஒரு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் மெத்தட் பார்த்தோம் அண்ட் அடுத்தது வந்துட்டு கெமிக்கல் மெத்தட். ஸோ மெக்கானிக்கல் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காண்டம்ஸ் வந்துட்டு ஒரு பேரியர் மாதிரி, அதாவது வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடும். ஒரு இந்த ஸ்பெர்மை வந்துட்டு இதுக்கப்புறம் அது போகாத மாதிரி இந்த காண்டம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு இது தாண்டி போகாததுனால இதால் வந்துட்டு அந்த எக்கு கூட ஃபியூஸே ஆக முடியாது, மீட்டே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பேரியராக நிற்குது, ஒரு ஸ்டாப் பண்ணுற ஒரு மெக்கானிசமாக வந்துட்டு இந்த காண்டம் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் பேரியரோட ஒரு மெத்தட். அப்புறம் கெமிக்கல் மெத்தடில் ஓரல் பில்ஸ். இந்த ஓரல் பில்ஸ் அந்த ஃபீமேல் தான் எடுப்பாங்க. அந்த ஃபீமேல் இந்த ஓரல் பில்ஸ் எடுக்கிறதுனால எக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகாமல் இந்த ஓரல் பில்ஸ் பார்த்துக்கும். அதே மாதிரி எக் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட ஃபர்டிலைசேஷன் நடக்காத மாதிரி அந்த ஓரல் பில்ஸ் பார்த்துக்கும். ஆனால் ஓரல் பில்ஸோட சைடு எஃபெக்ட் இருக்குது. என்னென்னா, பயங்கரமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு அந்த ஃபீமேலில் காமிக்கும். அண்ட் அதனால் அவங்களோட நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய வெயிட் கெயின், நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், மூடு ஸ்விங்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, அண்ட் பிற்காலத்தில் அவங்க நினச்சாலும் ப்ரெக்னென்ட் ஆகாத மாதிரி சில நேரத்தில் உங்கள் பாடி வந்துட்டு மெஸ்அப் ஆகிரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போயிடலாம். இது நான் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? யா, ஸோ வி ஹவ் ஆர்கானிசம்ஸ், த ரேட்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஓகே, ஸோ சிலது வந்துட்டு ஐ திங்க் ஐ ஹவ் நாட் ஆடட் த ஸ்க்ரீன்ஷாட் நினைக்கிறேன். ஓகே, பட் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, காண்டம்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிச்சு, பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு மற்ற மெத்தட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரிகார்டிங் வாசிக்டாமி, டியூபிக்டாமி அண்ட் ஆல். சரி, மெக்கானிக்கல் மெத்தட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், காண்டம்ஸ் வந்துட்டு வந்தாச்சு. கெமிக்கல் மெத்தடில் உனக்கு ஓரல் பில்ஸ் வந்துட்டு நான் சொல்லியாச்சு. அதே போல் உனக்கு பெர்மனண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் வாசிக்டாமி இருக்குது, டியூபிக்டாமி வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ வாசிக்டாமியில் வந்துட்டு மேல்ஸில் வந்துட்டு நடக்கும். ஸோ பேர்லேயே இருக்கு பாரு, வாசிக்டாமி மேலில் நடக்கும். வி ஃபார் வி, வாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ வாசிக்டாமி வாஸ் டிஃப்ரென்ஸ். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து லைகேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து இப்படி ஒட்ட வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸில் டியூபிக்டாமியில் ஃபெலோப்பியன் டியூபை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி லைகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இது ஒரு பெர்மனண்ட் மெத்தட். ஸோ எய்தர் வேஸ் ஒரு பர்சனால் வந்துட்டு ஸ்பெர்மே ரிலீஸ் பண்ண முடியாது, இன்னொரு பர்சனால் வந்துட்டு எக் வந்துட்டு ரிலீஸே பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு ஆயிடும். அதுதான் வாசிக்டாமி அண்ட் டியூபிக்டாமி. ஸோ இதெல்லாம் தான் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, we have noted earlier that reproduction is the process by which organism increase their population. ஸோ ஆர்கானிசம்ஸ் என்னோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது ரீப்ரொடக்ஷன் மூலியமாக தான் வந்துட்டு நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இது நடக்கணும் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனோட அந்த ரேட் ஆஃப் பர்த் அண்ட் டெத் தான் வந்துட்டு அதோட சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். த சைஸ் ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் மெனி பீப்புள். திஸ் இஸ் பிகாஸ் an expanding population makes it harder to improve everybody's standard of living. However, if inequality in society is the main reason for poor standards of living for many people, the size of the population is relatively
unimportant. If you look around us, what can we identify as the most important reason for poor living standard? So இங்கே வந்துட்டு உனக்கு சின்னதாக ஃபீமேல் ஃபீட்டிசைடை பற்றி வந்துட்டு உனக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைடு அப்படின்னா என்னென்னா, இப்போது பர்த் ரேட் எவ்வளோ பேர் வந்துட்டு சாகுறாங்களோ ஸோ அந்த பாப்புலேஷனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பர்த் ரேட் வந்துட்டு இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஷியோ வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கு இந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அந்த ஒரு ப்ரொப்போர்ஷன் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா நம்மளோட ஊரில் இன்னுமே வந்துட்டு ஃபீமேல் குழந்தையா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிஸ்கான்செப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஃபீமேல்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஃபீமேல் அந்த ஃபீட்டர்ஸாக இருக்கும் போதே அதை வந்து கில் பண்ணிடுவாங்க வயசில் இருக்கும் போதே. ஸோ அதை தான் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அதை டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளோட இந்தியாவிலே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலுமே இல்லீகலாக நம்மளோட கண்ட்ரியில் நிறைய இடத்துல வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஃபாரின்லலாம் பார்த்தோன்னா ஜெண்டர் ரிவீல் பாய் கேர்ள் அப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பண்ணுறதுக்கு அதுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாட் ஹேவ் வி லேர்ன்ட் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீப்ரொடக்ஷன் மற்ற லைஃப் ப்ராசஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லை லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் அந்த ஸ்பீஷீஸோட சர்வைவல், அதாவது கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ்க்கு ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ரீப்ரொடக்ஷன் மூலியமாக டிஎன்ஏ காப்பி வந்துட்டு இதாவது அது கூடவே சேர்ந்து அடிஷ்னல் செல்லுலர் அப்பேரட்டஸுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அண்ட் இது மூலிமா வேரியேஷன் கூட பார்க்க முடியும்ல ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது. ஓகே, ஸோ வேரியஸ் ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ பாக்டீரியாலலாம் வந்துட்டு ஃபிஷன் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரோட்டோசோவா வந்துட்டு 2 or more டாட்டர் செல்ஸில் டிவைட் ஆகி அது ஃபார்ம் ஆகுது. உன்னோட லேஷ்மேனியம் அங்கே தான் மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோடியம்லாம் நல்லா மல்டிபிள் ஃபிஷன் பார்க்க முடியும். அண்ட் ஹைட்ராலாம் வந்துட்டு ரீஜெனரேட் பண்ண முடியும் ப்ரோக்கன் பீசஸை. அண்ட் ஹைட்ராவில் பட்டிங் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். பிளனரியில் ரீஜெனரேஷன் பார்க்க முடியும். அண்ட் ஸ்பைரோகாரில் ஃப்ராக்மெண்டேஷன் பார்க்க முடியும். அண்ட் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீஃப் இதெல்லாம் வச்சு அந்த பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ண முடியும். விச் இஸ் ரெஃபர் டு அஸ் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். பிரையோஃபிலம் லீஃபில் அதை பார்க்க முடியும். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு 2 இண்டிவிஜுவல்ஸ் வேரியேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஆனால் அந்த டபுள் குரோமோசோம்ஸ் நடக்காது, half the number of குரோமோசோம்ஸ் நடக்கும். ரிடக்ஷன் டிவிஷன் வந்துட்டு நடக்கும். ஃப்ளாரிங் பிளான்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலின் கிரெயின்ஸ் வந்துட்டு நடக்கும். இதில் செல்ஃப் பாலினேஷன் இருக்குது, கிராஸ் பாலினேஷன் இருக்குது, பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இதில் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் இருக்குது, யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமில் உனக்கு டெஸ்டிஸ் இருக்குது, ஸ்பெர்ம், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது. ஃபீமேலில் வந்துட்டு உனக்கு ஃபெலோப்பியன் டியூப், ஓவரிஸ், யூட்ரஸ், சர்விக்ஸ், வைஜினா இருக்குது. எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு இருக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா மென்சுரேஷன், ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா மென்சுரேஷன், ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது வந்துட்டு ஜைகோட்ல வந்துட்டு ஃபீட்டஸாக எம்ப்ரியோவாக மாறி ஃபீட்டஸாக மாறி உனக்கு பேபியாக டெலிவர் ஆகும். கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ் வந்து ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ், கெமிக்கல் மெத்தட்ஸ், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆர் பர்மனெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபார் டுடேஸ் செஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை, ஓகே, ஸோ ஜஸ்ட் செகண்ட் யூடியூபுக்கு நான் போயிடுறேன். allow ஓகே, ஸோ ஆட்ஸாக ப்ளே ஆகுதுல்ல. ஸோ இந்த வீடியோ கீழே நம்ம பார்த்துட்டு இருக்க இதே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ ஐசி 41 பேர் தான் லைக். 41 பேர் என்னது இதெல்லாம் சீக்கிரம் லைவ் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ 41 பேருக்கு கீழே ஸோ இப்போ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு சேலஞ்ச் 100 இங்கிலீஷோட கிளாஸ் அண்ட் புக்ஸோட லிங்க், மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸோட லிங்க், அதே சமயம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த செஷன் பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா, நோட்டீஸ் ஒரு என்சிஆர்டி பட் ஸ்டில் இன்கேஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் வேதாந்தோட சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்கின்றது. ஓகே, ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலுக்கு உண்டான லிங்க்குமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ that's it for today's session. ஸோ யாருக்கு நான் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு டபுள் ஃபர்டிலைசேஷன் ஒரு 5 minute செஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு உங்களுக்கு அந்த செஷனை கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆனால் ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகே, எஸ்
மேம் ஹெச்ஐவி எய்ட்ஸ்னா என்னது? ருக்மணி, ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஹெச்ஐவி அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு வைரஸ் வந்துட்டு எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசீஸை வந்துட்டு அது காஸ் பண்ணும். இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான வந்துட்டு ஒரு நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகிற வந்துட்டு ஒரு டிசீஸ். நம்ம ஊரில் ஒரு ஸ்டேஜ் 1 கேன்சராக இருந்தாலுமே, ஈவன் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலுமே ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கம்ப்ளீட் க்யூர் இல்லை கேன்சருக்கு, ஒத்துக்கிறேன். ஆஸ் அ ரீசர்ச் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுக்கு ஆஃப்கோர்ஸ் கேன்சருக்கு கம்ப்ளீட் க்யூர் இல்லை. பட் சில ஸ்டேஜ் 1க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளால கம்ப்ளீட்டாக அவங்களால க்யூர் பண்ணிடணும், கேன்சர் ஃப்ரீ அப்படின்லாம் போகிறாங்க இல்லையா. ஆனால் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, க்யூரு இல்லை. ஸோ ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களோட லைஃப் டைம் அவங்க எவ்வளோ நாள் மேலே இருக்கிறவரோட சித்தத்தோடு அவங்க இருக்கிறாங்களோ அவ்வளோதான். டாக்டர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் வந்துட்டு எதனா வலி கிளின்னா அதுக்கு மெடிசன் கொடுப்பாங்களே தவிர்த்து அதை க்யூர் பண்ணுறதுக்கும் ஒரு வழியுமே இல்லை. ஸோ இட் இஸ் அ டெட்லி டிசீஸ் ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெட்லி டிசீஸ். ஓகே, ஸோ வேறு கோர்ஸ் ஏ ஹிந்தி தானப்பா? எஸ் கமலேஸ்வரன், எஸ் நான் மறந்துட்டே இருக்கேன். கோர்ஸ் ஏ கொண்டு வரேன்ப்பா, கோர்ஸ் ஏ. ஓகே, வலியம்மல் எது புரியலப்பா? கேஸ் பேஸ்ட் வரலையா? கேஸ் பேஸ்ட் எஸ் யஷ்வந்த் ஒரு செஷன் இருக்குது, பட் இப்போ இல்லை, மேபி கொஞ்சம் நேரம் கழிச்சு வில் ஸ்டார்ட் தட் செஷன். ஓகே, எஸ் பிரணவ் எதனா டவுட் இருக்கின்றதா? மேம் எங்கள் ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணுற பேப்பர் ஈஸியாக இருக்குது, பட் சாம்பிள் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு தேவி முஞ்சி சொல்கிறாங்க. தேவி முனிராஜ். தேவி முனிராஜ். ஸோ டஃப்போ ஈஸியோ அது எல்லாமே அகெயின் நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஒரு, அதுக்காக நான் உங்களோட ப்ரிப்பரேஷன் எதுவும் சொல்லலை. பட் அது என்னென்னா கொஷின்ஸ் சில நேரத்தில் அப்படி டஃப்பாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டஃப்பாக ஃபேஸ் பண்ணி நம்மளோட போர்டில் வந்துட்டு நம்ம அவங்க டஃப்பாகவே கேட்டாலும் நம்ம டஃப்புக்கு பழகிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் மனசு கலர விடாதீங்க, நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே, எஸ் கேஸ் பேஸ்ட் வரலையா? எஸ் யஷ்வந்த் கேஸ் பேஸ்ட் இருக்குது, நம்ம கேஸ் பேஸ்ட் வரோம். ஸோ வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கோர்ஸ் பி, கோர்ஸ் ஏ ஹிந்தி அண்ட் ஈவன் இங்கிலீஷ் அது என்னது ஜூலியஸ் சீசர். ஸோ அதெல்லாமே வந்துட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் நான் அந்த செஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் பயாலஜியில் நிறைய பெண்டிங் இருக்கிறதால தான் அதெல்லாம் எடுக்க முடியல. பட் டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு ஒரு தனி செஷன் பண்ணுறேன். இதை தாண்டி வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எஸ் நேற்றுக்கு செஷனில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டிஃப்யூஷன் என்னது மேம், குரோமோசோம்ஸோட டெஃபினேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் சூசி அவங்க கேட்டிருந்தாங்க, காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்னென்னா, குரோமோசோம்ஸ் ஆர் பேசிக்லி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம குரோமோசோம்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லும். இந்த குரோமோசோம்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அண்ட் டிஃப்யூஷன்னா என்னென்னா, டிஃப்யூஷன் இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் there is movement of molecules from a region of higher concentration to a region of lower concentration. அவ்வளோதான் சூசி. ஐ ஹோப் that clears your doubt. வேறு எதனா உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, on that note, this is Sandra Ma'am signing off. இன்னுமே லைக் பட்டன் அடிச்சு தம் சிம்பிளாக சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் bye bye guys. How do organisms reproduce line by line blast series கத்தம் பண்ணிட்டோம். இன்னும் லைஃப் ப்ராசஸ் மட்டும் தான் பெண்டிங். ஸோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். bye bye.